எவர்களைப் போல? சோதம் கோம்பர பட்டணத்தாரை போல மற்ற பட்டண மக்களும் என்ன பண்ணாங்களாம்? விபச்சாரம் பண்ணி, இரண்டாவது அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து. அங்க வார்த்தையை கவனிச்சிங்களா? என்ன வார்த்தை போட்டிருக்கு? திஷ்டாந்தமாக கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே உங்களுக்கு எனக்கும் அது வைக்கப்பட்டிருக்கு. திஷ்டாந்தமாக 3 காரியம். இந்த நீங்க யூதா புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா 3 காரியம் அடிக்கடி வரும். பிரதர் லூர்து பிரதர் வீட்டில் கூட வீட்டுக்கூட்ட ஒரு 3 காரியத்தை தியானிச்சோம். அன்றைக்கு வந்தவர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் வீட்டு கூட்டத்திற்கு. அதுல 2வது வசனத்துல உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுது என்று சொல்லி ஏறக்குறைய எங்களோட சேர்த்து ஒரு 10 பேர் அந்த வீட்டு கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இன்னும் நம்முடைய திருச்சபையில் இன்னொரு 10 பேர் கூட கலந்து கொள்ளலாம். அட்லீஸ்ட் ஒரு வீடுனா ஒரு 20 பேராவது உட்காரலாம். அடுத்த வீட்டு கூட்டத்தில் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அதில் 3 காரியத்தை தியானித்தோம். 1வது வசனத்திலையும் 3 காரியம் வருது. ஊழியக்காரனை தியானித்தோம். ஆனால் அதில் பிதாவாகிய தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். சுருக்கமாக 3ன்னு சொன்னால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். 2வது வசனம் இரக்கம் சமாதானம் அன்பு, அதில் என்ன செய்யணும்? பெருகணும். அதை தியானித்தோம் லூர்து பிரதர் வீட்டில். ரைட்டுங்களா? இன்னும் நிறைய அது 3 இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 11 வசனம் கூட இவர்களுக்கு ஐயோ இவர்கள் காயின் வழியில் நடந்து 1 வந்துருச்சு பாருங்க. பிள்ளையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி 2. கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனாங்க. கெட்டு போன 3 லிஸ்ட்டில் எத்தனை தான் வருது? 3 பேர் வருது. பார்த்தீங்களா? எத்தனை 3 இருக்கு. இப்படி தான் நீங்கள் ஆராய்ச்சி படிக்கணும். அதுக்கு தான் உங்களை தம்பி கவனி இப்போ பாட்டெல்லாம் ஏற்றியாச்சாப்பா? பாட்டெல்லாம் ஏற்றியாச்சா? சீக்கிரம் ஏற்றிட்டு என்னை கவனிங்க. பாட்டை விட செய்தி ரொம்ப முக்கியம். பாட்டு நல்லது தான். 1 மணி நேரம் ஆராதித்தோம். 8:29 சார்பாக ஆரம்பித்து ஏறக்குறைய 1 மணி நேரம் கத்தரை ஆராதித்தோம். பழைய புதிய பாடல் நரக இதெல்லாம் நானும் கற்றுக்கிட்டேன் முன்னாடி. நல்ல இன்னைக்கு என்ன ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சில பாட்டெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்போது அதை ஃபஸ்ட் அடி மனசில் வச்சு நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டெல்லாம் வந்துடும். பாட என்ன செஞ்சிடும்? அது உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். சரி, இப்போ திஷ்டாந்தமாக வைத்த 3 காரியத்தில் இன்னைக்கு 3 காரியத்தை தியானிக்க நேரில் 1 தான். 3 காரியம் என்ன தெரியுங்களா? அதை நான் சொல்கிறேன் பாருங்க. 5வது வசனம், நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புவது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு? ரட்சித்தார். பின்பு விசுவாசியாதவர்களை தான் என்னாரு? அழித்தார். இது 1 அவங்க வச்சுக்காங்க. 3 சொல்றேன் பாருங்க. 2 6வது வசனம் பாருங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளி நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கலினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். 2 திஷ்டாமா வைத்த 2வது காரியம். 3வது காரியம் பாருங்க 7வது வசனம். அப்படியே மேல சொன்ன அந்த 2 காரியம் பிரகாரம் அப்படியே சோதங்கோமர பட்டணத்தார்களும் அவைகள் சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல, சோதங்கோமர மக்களைப் போலவே அந்த மற்ற பட்டணம் என்னன்னு செய்தியில சொல்றேன். மற்ற பட்டணத்தாரும் ஃபர்ஸ்ட் விபச்சாரம் பண்ணி நிறைய செஞ்சாங்க. இதில் சுருக்கமாக யூதாவுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைந்து திஷ்டாந்தமாக வைக்கப்பட்டார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திஷ்டாந்தமாக உங்களுக்கு எனக்கும். அதை ஏன் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு சொல்றாருன்னா, அது நமக்கு ஒரு எச்சரிக்கைக்காக. கவனமா இருக்க, ஜாக்கிரதையா இருக்க. 3 காரியத்துல இன்னைக்கு 3 காரியத்தை தியானிக்க நேரம் இல்லை. அதுல 1வது காரியம் 3வது காரியம் தான் அந்த சோதம் கோமரா. அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சோதா கோமரா குறித்து சொல்றதுக்கு முன்னாடி முகவரையா சில காரியத்தை சொல்லிட்டு அப்புறம் செய்திக்குள்ள போகலாம். நல்லா கவனிங்க. முகவரையா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆபிரகாமை தான் கர்த்தர் அழைத்தார். ஆபிரகாம் சிலை வழிபாட்டை வணங்கி கொண்டிருந்தா. சிலையை செஞ்சு அவங்க அப்பா தேராகு சிலையை விற்று ஒரு சிலை 100 ரூபா, ஒரு சிலை 50 ரூபா, இன்னும் நல்லா சைனிங் போட்டிருந்தா ஒரு சிலை, அது சாமின்னு சொல்லுவாங்க, அந்த சாமியே விலைக்கு விற்கிறாங்க. இங்கே கவனிங்கம்மா, அம்மா கவனிங்க, குறிப்பெல்லாம் அப்புறம் எடுக்கும். இப்போ முகவரையை தானே சொல்கிறேன். ஏன் நான் கவனிக்க சொல்கிறேன்னா, சர்ச்சுக்கு வந்தால் கண்ணு பார்க்கணும், வாய் பேசணும், கை எழுதணும். இது 3 அட்டென்ஷனில் இருந்துச்சுன்னா சிந்த வேற பக்கம் போதாது. இந்த செய்தி உங்களுக்கு என்ன செய்யணும்? அப்படியே பசுமரத்தாணி மேலே பஞ்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு செய்தி 1 வாரத்துக்கு மாத்திரமல்ல, நம்ம சாகிற வரைக்கும் அந்த செய்தி
ஒரு அல்லையா சொல்லாமா? அப்படிதான் நான் நினைப்பேன். எந்த செய்தியாக இருந்தாலும் அது ஒரு வாரத்துக்கு அல்ல, மறந்து போகிறதுக்கு அல்ல. அது மறந்துடும். ஆனால் முக்கியமான தலைப்பு சில மறுபடியும் படிக்கும்போது, பைபிள் படிக்கும்போது, என்னைக்காவது சோதம் கொமரை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு இந்த செய்தியெல்லாம் ஞாபகம் வரும். பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுவா. ரைட்டுங்களா? அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, ஃபஸ்ட்டு ஆபிரகாம் தேராகு. ஒரு நாள் திடீரென்று ஆபிரகாமுக்கு மகிமையின் தேவன் என்ன செஞ்சிட்டாரு? தரிசனம் கொடுத்துட்டார். ஐயையோ, இது வரைக்கும் நம்ம அப்பா கும்பிட்டதெல்லாம் சிலை, காசுக்காக வித்தாரு பாருங்க. சின்ன சிலை, பெரிய சிலை, அதெல்லாம் பைபிளில் போல் வேத பண்டிதர்கள் அப்படி சொல்கிறாங்க. சில காரியத்தை நம்ம ஏற்றுக்கலாம். அதை பைபிளில் போட்டிருக்கா, நீங்கள் போய் பார்த்தீங்களா, அதெல்லாம் கேட்காதீங்க. வேத பண்டிதர்கள் கருத்தை, நல்ல கருத்தை எடுத்துக்கலாம். அதேமாரி தான் நான் நல்ல கருத்தை எடுத்துக்குவேன், எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டேன். ஒரு முறை ஆபிரகாம் இருக்கும்போது இதான் ரூம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிலை, இந்த சிலை, அந்த சிலை, அந்த சாமி, இந்த சாமி. இன்றைக்கி எனக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரி அத்தனை பேர் அந்த நாட்டில் இஸ்ரேல் தேசத்தில் பல விக்கிரகங்களுடைய பேர் இருந்துச்சு. ஒன்று மட்டும் பெரிய சிலையாக இருந்துச்சு. இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணார்? வந்து தடி எடுத்துகிட்டு வந்து, பைபிளில் போடல, எல்லா சிலையும் அடித்து, ஏன்னா கண்ணு இருந்து என்ன செய்யாது? பார்க்காது. காது இருந்து நீ கேட்க மாட்டேன், வாய் இருந்து நீ என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன். உன்னைய வச்சு விலைக்கு எங்கள் அப்பா வித்துட்டு இருந்தார், குடும்பம் நடத்துகிற இந்த தொழிலை நாங்கள் விட போகிறோம், வேறு தொழிலை செய்ய போகிறோம். எங்கள் அப்பா வந்து கேட்டால், ஐயோ இத்தனை சிலையை விற்று இவ்வளோ காசு பணத்தை நாசாயினா பரவாயில்ல, மகிமையின் தேவன் நீங்கள் தரிசனம் ஆகிட்டீங்க, எனக்கு கொடுத்துட்டீங்க. மெசமடமையாவில் நான் இருக்கும்போது மகிமையின் தேவன் எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க? தரிசனம் கொடுத்து. நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவன், ஆவியாக இருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன். அறியாமல் நான் கும்பிட்டுட்டேன், அறியாமல் எங்கள் அப்பா தொழிலை நானும் போய் சிலையை செஞ்சு விற்றுட்டேன், சிலையை அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நானும் விற்றுட்டு அது காவலாம் இருந்துட்டேன் அப்படின்னு எல்லா சிலையும் உடைச்சிட்டு பெரிய சிலை அப்படியே இருக்குது. இப்போ அப்பா வாராரு, வந்து ரூமை பார்க்குறாரு, அத்தனை சிலை. ஐயோ தொழிலே போச்சே, யாரா உடைச்சா அப்படின்னு கேட்கும்போது, அப்பா இதுங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, ஒன்றுலாம் அடிச்சுக்கிச்சு, நான் வந்து பார்த்தேன், ரூமை எட்டி பார்த்தேன். ஆபிரகாம் சொல்கிறாரு, அவங்க அப்பாவுக்கு பாடம் புகட்டுறேன், எல்லாம் அடிச்சுக்கிச்சு, எல்லாம் ஒன்னோட ஒன்று அடித்து அதிலே சிலதை உடஞ்சிக்கிச்சு. கை காலெல்லாம் துண்ட துண்டமாக போச்சு, முண்டம் தனியாக கிடக்குது, கை தனியாக கிடக்குது, கால் தனியாக கிடக்குது, தலை தனியாக கிடக்குது. ஆனால் இந்த பெரிய சிலை பாருப்பா, அது மட்டும் அதான் இவர் விட்டு வச்சுருந்தார். அது தாப்பா நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பப்பா, பட்டு பட்டு எல்லாத்தையும் அடித்து எல்லா சிலையும் என்ன செஞ்சிருச்சு? உடைச்சிருச்சுப்பா அப்படின்னோடனே, இப்போ நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரியா, அதேமாரி அவங்க அப்பா தேராக சொல்கிறார், டேய் எப்படா அது நம்ம செஞ்சதுடா, அது எப்படா கண் இருந்து பார்க்கும், காது இருந்து கேட்கும், வாய் இருந்து என்ன செய்யும், எப்படா முகரும், அது 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 விக்கிரகண்டா, அது சிலைடா, நம்ம தொழிலுக்கு செய்கிறோம். இப்போல்லாம் சிலர்லாம் சிலை செஞ்சு வைப்பாங்க பார்த்தீங்களா, சமயபுரம் பக்கத்துலாம் பாருங்கள், சில இடத்துலலாம் அங்கங்கே சிலை செஞ்சு வைப்பாங்க, சில இடத்துலலாம் அதை செய்கிறவங்க. அது மாதிரின்னு சொன்ன உடனே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது உடைக்கலை. இல்லைப்பா நான் தான்ப்பா அடித்து என்ன செஞ்சேன், எல்லா சிலையும் உடைச்சேன், மகிமை தேவன் தரிசனம் கொடுத்தாருப்பா, அந்த தொழிலை விட்டுறலாப்பான்னு சொல்லி தேராகையும் அழைச்சிக்கிட்டு வந்து தான் வராரு. வர வழியில் அவர் இறந்துடுறாரு. இந்த ஆபிரகாம் வரும்போதே ஆபிரகாமுடைய தம்பி மகன் தான் யாரு? லோத்து. அவரும் ஒட்டிக்கிட்டாரு. வர்றாங்க வந்து, உங்களுக்குலாம் தெரியும், அது சரித்திரம் இருக்குது ஆதியாகமத்தில், அங்கே போவோம், அப்புறம் போவோம், நான் கதையாக சொல்லிடுறேன், கதையில் நடந்த சம்பவம். வர்றாங்க, ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஆடு மாடு வேலைக்காரன் நிறையா இருக்கிறாங்க, எல்லாம் ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறாரு. லோத்துக்கு என்ன செய்கிறாரு? அவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆஸ்வதிக்கிறார். நல்லா கவனிங்க, பிரச்சனை ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் பிரச்சனை இல்லை, ஆபிரகாமுடைய மந்த மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்த மேய்ப்பருக்கும் பிரச்சனை வந்துடுச்சு. அப்படி வரும்போது ஆபிரகாம் தேவ மனுஷன் இருந்தனால நாம் சகோதரர், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம், சண்டை வேண்டாம். கர்த்தர் உன்னையும் ஆஸ்வதிச்சிருக்கார். ஒன்றும் இல்லாமல் வந்தோம், வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா என்னை மாற்றினார், உன்னையும் மாற்றினார். உனக்கும் ஆடு மாடு இருக்குது, வேலைக்காரர் இருக்காங்க, உன் ஆடு மாடும் நல்லா பெருகி இருக்குது, எனக்கும் பெருகி இருக்குது. கர்த்தர் பாரபட்சம் இல்லாமல் ஆஸ்வதிச்சிருக்காரு. ஆனால் நமக்குள்ளே ஒன்றும் இது வரைக்கும் வரல. நம்ம உன் மந்த மேய்ப்பிற்கு என்னுடைய மந்த மேய்ப்பிற்கு தான் என்ன இது பிரச்சனை வந்துச்சு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நீ ஒன்று பண்ணு லோத்து, நீ வலதுபுறம் போனால் நான் என்ன செய்கிறேன், நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் என்ன செய்கிறேன், வலதுபுறம் போகிறேன். நல்லா கவனிங்க, ஏன் இந்த சம்பவத்தை சொல்கிறேன்னா, இந்த சோதம் கோமரங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்ல வந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு ஜாய்ஸு லோத்து பார்க்குறாரு, அப்படியே பச்சை பசேர்னு நல்ல செழிப்பாக ஏதோன் தோட்டம் போல். அதை பைபிள் சொல்லுது, என்ன தோட்டம்? ஏதோன் தோட்டத்தில் 4-6 பாஞ்சு அவ்வளோ செழிப்பாக இருந்தது போல். இவர் பார்க்குற அந்த சோதம் கோமரா பட்டணம், யோர்தானுக்கு அருகே இருக்கிற சில பட்டணங்கள் அப்புறம் சொல்கிறேன், குறிப்பாக சோதம் கோமரா, அதை தானே படித்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ அதை இதில் யூதாவில்
அப்படியே செழிப்பா இருக்கு. அவர் யோசிக்கிறார், நம்ம போனா சூப்பர், நல்ல தண்ணி வசதி இருக்கு, நல்ல ஆடு மாடு மேய்க்கலாம், இங்கே ஆடு மாடு பெருகிருச்சு, அந்த பட்டணத்துக்கு போனா சோதம் கோபருக்கு போனா இன்னும் பெருகுன்னு சொல்லி போயிட்டார். இன்னும் சொல்ல போனா எகிப்து போலவும் இருந்ததா. அது எப்படி இருந்துச்சா? எகிப்துல நைல் நதி இருந்துச்சு. நைல் நதினால எகிப்து செழிப்பா இருக்கும். அது ஆவியானவர் அப்படி சொல்றாரு. அது சோதம் கோமர பட்டணத்தோட செழிப்பு ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் அவ்வளவு செழிப்பா இருந்துச்சு. அதுல விவசாயம் பண்ணுன்னா அவ்வளவு 30 மடங்கள்ல 100, 60 மடங்கள்ல 100க்கு 100 பலன் கொடுத்தது. அப்படி நல்ல செழிப்பு, ஆடு மாடுக்கு நல்ல புல்லு. இங்க இருந்ததை விட லோத்து அங்க போன பிறகு நல்ல பணக்காரர் ஆயிட்டார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல வீடு சொத்து. வீட்டில் ஏற்கனவே வெள்ளி பொண்ணெல்லாம் இருந்துச்சு, இப்போ நிறைய வெள்ளி பொண்ணு பணம், ஏராளமான வேலைக்காரர், ஆடு மாடு எல்லாம் பெருகிருச்சு. இப்போ ஆதியாகமத்துக்கு வாங்க. நான் கதை மாரியே சொன்னேன், உங்களுக்கு சில புரியும் புரியாமல் இருக்கும். சில முக்கியமான வசனத்தை எடுத்து படித்தாதான் உங்கள் மனசில் இன்னும் பதியும். அதை சொல்லிட்டு அப்புறம் என்னை கவனிங்க. இப்போ நான் சொன்ன வசனம் இருக்கும் பாருங்க, ஆதியாகமம் 13:10. சீக்கிரம். அப்பொழுது லோத்து தான் கண்களை ஏறெடுத்து பார்த்து, பார்த்தீங்களா, யோர்தான் நதி, அதனால தான் செழிப்பு. அந்த ஆதியாகமம் 13:10 வாசிக்கிறாங்க, கவனிங்க. யோர்தான் நதிக்கு அருகான என்ன பூமி? சமபூமி முழுவதும் அவ்வளவும் நீர்வழி. அப்படியே காவேரி ஆறு பக்கம் எப்படி போற இடம்லாம் செழிப்புங்கிற மாதிரி, எந்தெந்த ஆறு, கங்கை, யமுனா நதி, நம்ம இந்தியாவில் நதி போகிற இடம்லாம் செழிப்பு மாதிரி, இந்த யோர்தான் நதி போகிற பக்கத்தில் தான் இந்த சமபூமி முழுவதும் சோதம் கோமரா அவ்வளவும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக அவர் கண்டான். கவனிங்க, கர்த்தர் சோதமையும் கொமராவையும் அழிக்கும் முன், அது இன்னொரு பட்டணம் சோவாருக்கு போ வழி மட்டும், பார்த்தீங்களா, நான் சொன்னது வந்துருச்சுங்களா? கர்த்தருடைய தோட்டம் போல, ஏதேன் தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இவ்வளவு செழிப்பு இருந்துச்சு. எல்லாம் கவனிங்க. பிரதர்ல ஒருத்தர் வாசிங்க, யாருனாலும் நீங்க வாசிக்கலாம். 13 ஒருத்தர் வாசிங்க. சோதோமின் ஜனங்கள் நல்லவங்களும், சரி வாசிங்க பிரதர், நான் மாத்தி சொன்னாலும் நீங்க கவனமா இருக்கீங்க. பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பரிசுத்தரா இருந்தார்கள். இங்கதான் இருக்கீங்க, கரெக்டா இருக்கீங்க, கவனிக்கிறீங்க. நல்லவங்களே கிடையாது. அந்த ஜனங்க எப்படி இருந்தாங்களாம்? பொல்லாதவங்களா இருந்தாங்க. யோசிச்சு பாரு. அடுத்து கர்த்தருக்கு முன்பாக பார்த்தா மகா பாவி, சாதாரண பாவி அல்ல. நல்லா கவனிங்களா? பைபிள் அப்படி வேடெல்லாம் வரும்போது பிரதர் சிஸ்டர் கடன்னு படிச்சுட்டு போகாதீங்க. பைபிளை நிதானமா படிங்க, ஆராய்ச்சி படிங்க. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, அந்த சோதம் கோமர மக்கள் இந்த வசனத்தின் பிறகு ஃபர்ஸ்ட் பொல்லாதவங்களா இருந்தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மகா பாவிகளா இருந்தாங்க. என்ன தெரியுங்களா? யூதா புஸ்தகத்துல படிச்சோம், பயங்கர விபச்சாரம், உபச்சார ஆவி கட்டவிழ்த்து விட்டு சோதம் கோமரம் முழுவதும் பயங்கரமான உபச்சாரம். நல்லா கவனிங்க. இதான் மகா பாவிக்கு அங்கே போடல, அதுக்கு விளக்கம் அதுதான். நான் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய இதை தியானிக்கும் போது அவங்களுடைய கேரக்டரை. அடுத்து பார்த்தீங்கன்னா விபச்சாரம் மாத்திரம் அல்ல, வேசித்தனம். அந்த சோதம் கோம்பரை சூழ்ந்த அந்த 5 பட்டணம் எல்லாம் சேர்ந்த 5 பட்டணம், அந்த 5 பட்டணத்தை பின்னாடி சொல்றேன். அவ்வளவு விபச்சாரம், வேசித்தனம். இன்னும் வேதனையான காரியத்தை சொல்றேன், ரொம்ப அருவருப்பான காரியம். ஆண்டவர் வெறுக்கிறார், விபச்சாரத்தையும் வெறுக்கிறாரு, வேசித்தனத்தையும் வெறுக்கிறாரு. ஓரின சேர்க்கை, அந்த ஹோமோசெக்சுவலி சொல்லுவாங்கல்ல, ஆண் பேசுங்க, ஆண் ஆணோட, இதெல்லாம் சபையில் போதிக்க கூடாதுன்னு இருக்காங்க. பேசுங்க வெக்கப்படாம. ஆண் ஆணோட, பெண்ணு, வாலிப பிள்ளைங்கள சொல்லுங்க, பெண்ணு பெண்ணோடு செய்யற அவ்வளச்சமான காரியத்தை, இது இப்பதான் வந்ததுன்னு நம்ம நினைக்கிறோம், அது அப்பவே வந்திருக்கு. குறிப்பா சோதம் காலத்துல அதிகமா இருந்திருக்கு, லோத்து நாட்கள் அந்த அவர் போன பட்டணத்துல. இன்னைக்கு இந்த ஹோமோசெக்சுவாலிட்ட எல்லா நாடும் அதை அங்கீகரிக்குது. எங்க ஆணுக்கு பெண்ணு தான், பெண்ணுக்கு ஆணு தான் ஆண்டவர் நியமித்தது. ஆணு பெண்ணோடு சந்தோஷமா இருக்க, பெண்ணு ஆணோட சந்தோஷமா இருக்குது, அது பாவம் கிடையாது.
அந்த அந்த உறவு மீறும் போது தான் அது அக்கிரமம். கணவன் மனைவி உறவு மீறும் போது தான் அது பாவம். கணவன் மனைவி உறவு மீறும் போது அது மீறுதல், பாவம், அக்கிரமம், மீறுதலாய் மாறுகிறது, குற்றமாய் மாறுகிறது. கணவன் மனைவி சந்தோஷமா இருப்பது ஆண்டவருடைய பார்வையில அது சந்தோஷமா இருக்கதான் ஆண்டவர் விரும்புறாரு. நம்ம உடல்ல எப்படி பசி எடுக்குதோ தாகம் எடுக்குதோ நம்முடைய உடம்புல ஆண்டவர் அந்த எண்ணத்தை வச்சிருக்கிறார். இதுல மாற்றுக்கிறது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. சின்ன பிள்ளைங்க போயிட்டாங்க, வாலிப பிள்ளைகளா நீங்க இருக்கீங்க. சட்டன் ஏஜ் வந்த பிறகு அந்த திருமணம் பண்ணணும் அந்த எண்ணத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். பெற்றோர்கள் அந்த கடமைகளை செய்து வைக்கிறாங்க. கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கிறத ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை வயது ஆனாலும் சந்தோஷமா இருக்கிறத ஆண்டவர் என்ன செய்யறாரு, விரும்புகிறார். ஆனா விபச்சாரம், வேசித்தனம், ஓரின சேர்க்கைக்கு அர்த்தம் என்னன்னா, விபச்சாரங்கிறது கணவன் மனைவி உறவை விட்டு இன்னொருத்தரோட தொடர்பு வைப்பதான் என்னது விபச்சாரம். தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது ஆகவிக்கிற தகப்பனா இருந்து என்னுடைய கடமை இந்த செய்தி வரதுனால எல்லா நேரமும் இதை பேச போறதில்லை. விபச்சாரம், வேசித்தனம் என்பது திருமணத்திற்கு முன்னாடி செய்கிற பாவம். திருமணம் வரைக்கும் காத்திருக்காம அவசரப்பட்டு ஆண் பெண்ணை காதலிச்சு பெண்ணு ஆணை காதலிச்சு அங்கே பார்க்குறோம் பார்த்தீங்களா, வாக்கிங் போக முடியல. இந்த கொள்ளடத்தில் வாக்கிங் போக முடியல, எல்லாம் இருட்டில் ஜோடி ஜோடியாக உட்காந்துருக்கு. அங்கே போகிறதே நான் வாக்கிங் போகிறதே விட்டுட்டேன். சாயந்தர நேரத்தில் கொள்ளடத்துக்கு போவேன். இப்போல்லாம் இங்கிட்டு தான் போயிட்டுருக்கேன், கொஞ்சம் விட்டு விட்டு. நான் போனால் யார் பெற்ற பிள்ளையோ யார் பெற்ற பையனோ நம்பி பெற்றோர் என்ன செய்கிறாங்க, வேலைக்கு போயிட்டு வாப்பா, அதை செஞ்சுட்டு வாப்பா, படிச்சுட்டு வாப்பான்னு அனுப்புகிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இருட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி செய்கிற விட அருவருப்பான காரியம். இதில் வேறு காலை வேறு நீட்டி போட்டுக்கிறது. வாக்கிங் நாங்கள் நடந்துட்டு வந்தால் காலை அப்போ தான் மெய் மறந்து காலை கூட மடக்க முடியாமல் அது 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 வேசித்தனம். திருமணத்துக்கு முன்னாடி ஆண் பெண்ணை தொடுவது, பெண் ஆணை தொடுவது தகாத உறவு. இப்போது வேசித்தனம். நல்லா கவனிங்க, ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க, இன்னைக்கு திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிறதை காட்டிலும் திருமணத்துக்கு பின்னாடி நடக்கிற பாவங்கள் தான், விபச்சார பாவம் தான் அதிகம். நீங்கள் பேப்பரை பார்ப்பீங்க, யூடியூப்பு மற்றதெல்லாம் பாருங்கள், டெய்லி கள்ள தொடர்பு. புருஷனை கொன்னுட்டான், மனைவியை கொன்னுட்டாங்க. அந்த கள்ள தொடர்பு, அந்த வேசித்தன விபச்சார ஆவி, இச்சையின் ஆவி, அதுக்கு தடையா இருக்கிற யாரையும், மாமனார மாமியார பிள்ளைகளை கொன்னுட்டு கடைசியில் இப்போ எங்கன்னா வந்து வாழ்ந்துட்டாங்க. அந்த ஜெயிலில் தான் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நம்மளும் மனிதராக இருப்பதனால நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக, ஒரு எச்சரிப்புக்காக நம்ம அப்படி செய்ய போறதில்ல. செய்யக்கூடாது என்பதற்காக, விபச்சாரம் பண்ணக்கூடாது என்பதற்காக, வேசித்தனம் பண்ணக்கூடாது என்பதற்காக. அடுத்து ஓரின சேர்க்கை. இந்த ஓரின சேர்க்கை இந்தியாவிலும் உலகத்திலும் நிறைய நாடுகள் ஆதரிக்கிறது. கோர்ட்டே அது தப்பு கிடையாது. ஆணோட சேர்றது தப்பு கிடையாது. பெண்ணோட சேர்றது என்னது இல்லை, லெஸ்பியன் சொல்லுவாங்கல்ல, ஹோமோ செக்சுவலிட்டி, இன்னொரு பேர் என்ன பேரு, லெஸ்பியன். அந்த உறவு கத்தர் அருவருக்கிறார், விபச்சாரத்தையும் அருவருக்கிறார், வேசித்தனத்தையும் அருவருக்கிறார். அதை விட ஆண்டவர் அருவருக்கிற காரியம் ஆணோடு. இதுக்கு கோர்ட்டு அது ஒன்றும் சொல்றதில்லை. நான் சொல்றேன், வேதம் சொல்லுது, கோர்ட்டு தடை பண்ணா எத்தனை நாடுகள் ஆதரித்தாலும் பாவம் பாவம் தான், அக்கிரமம் தான். ஒரு அல்லையா சொல்லாமா, நல்ல சத்தமா. பாவத்துக்கு ஒத்து போக முடியாது. கோர்ட்டு இந்தியாவில், ஏன் சென்னையில் கூட ஆணோடு பெண்ணோடு, இது நமக்கு தெரிஞ்சு தெரியாம இருக்குது. இது நடந்துகிட்டு தான் இருக்கு. விபச்சார ஆவி நம்ம சோதம் கோமரா தியானிக்க போறோம். அதை எப்படி அழிச்சாருன்னு பார்க்க போறோம். அது திருசாந்தமா, அதுதான் இன்னைக்கு தியானம். ஆனா அதை விட இந்தியாவில் விபச்சார ஆவி கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. நான் வசிக்கிற கிராமத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்குது வேசித்தன ஆவி. நான் வசிக்கிற அந்த நாட்டிலே இந்த லெஸ்பியன், இந்த ஹோமோசெக்சுவலிட்டி, ஆணோடு பெண்ணோடு செய்கிற அவ்வளவுச்சமான காரியம் நமக்கு தெரியாம இருக்கு. தெரிஞ்சது கொஞ்சம்தான். இப்ப கூட ஒரு சட்டம் வருது, இந்த சின்ன பிள்ளைகளை தொட்டா அது என்ன சட்டம், போஸ்கோ. என்ன சரி, நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, சட்டம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதுல எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. டீச்சர்ஸ் எல்லாம் யாரும் கோச்சிக்காதீங்க. எத்தனை பள்ளிக்கூடத்துல, தாளாளர், எத்தனை ஹாஸ்பிட்டல்ல, எத்தனை சில ஊழியக்காரர் கூட, எல்லாரும் அல்ல,
அதனால எல்லா டீச்சரும் அப்படி அல்ல, எல்லா டாக்டரும் அப்படி கிடையாது, எல்லா நர்ஸும் அப்படி கிடையாது, எல்லா பாஸ்டரும் அப்படி கிடையாது. உலகத்தில் நடக்கிற காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு சிலர் தவறு பண்றதுனால அதை செய்கிற எல்லாருக்கும் அந்த கெட்ட பேர் வருகிறது. ஒரு தாளாளர், ஒரு பிரின்சிபல் அந்த சின்ன பிள்ளைகள் மேல அந்த போஸ்கோ சட்டம், அந்த சட்டத்தின் மேல கைதெல்லாம் பண்றதெல்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். அப்பப்போ வர்றதை பார்க்குறோம். வந்தது கொஞ்சம் கம்மி, வராதது எவ்வளவோ இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். இதான் அந்த செய்தி. இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. நம்ம செய்கிறவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். பிரதர், நம்ம எல்லாரோட தான் இருக்கணும். இப்போ வேலை செய்கிறாங்கன்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் கோ எஜுகேஷன், ஆணோட பேசணும், பெண்ணோட பேசணும், கூட்டம் கூட்டமாக இருந்து டிஸ்கஷன் பண்ணணும். படிக்கிற டாக்டர்லாம் பாருங்கள், அன்றைக்கி ஒரு டாக்டருக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன், எல்லாம் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாமே படிக்கிறாங்க. அது தப்பா இல்லை, எல்லோரும் படிக்கணும். அதே போல தான் நம்ம எல்லாரோடையும் பேசணும். ஒரு ஊழியக்காரன் சின்ன பிள்ளைகளோட பேசணும், அம்மாவோட பேசணும், சிஸ்டரோட பேசணும், பிரதரோட பேசணும், எல்லாரோடையும் ஊழியக்காரன் எல்லாரும் பேசணும். சமுதாயத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம ஒரு தெருவில் இருக்கிறோம், அந்த தெருவில் எல்லாரோடையும் பேசணும் போட, அது தவறல்ல, தவறல்ல. ஆனால் அந்த எல்லையை விட்டு என்னது தாண்டுவது தான் தவறு. அந்த கேப் என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணணும், மெயின்டைன். ஏன்னா இன்னைக்கு விபச்சார ஆவி உலகம் முழுவதும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. பிசாசுக்கு கொஞ்சம் காலம் இருக்குன்னு சொல்லி அந்த 3 விதமான பாவம் தான் சோதா கோமருடைய, அது என்ன அக்கிரமம் பற்றாக்கிரமும் இருக்கு, அதை பின்னாடி படிக்கலாம். இதான் ரொம்ப மகா பாவிகளா இருந்ததுக்கு அர்த்தம் அதுதான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள்னு ஏன் ஆண்டவர் சொல்றாரு? நல்ல ஜனத்தை பார்த்து பொல்லாதவங்கன்னு சொல்றதுக்கு காரணம், இன்னும் விக்கிரகாராதனை இந்த ஊர்ல இருந்துச்சு. ஆனா இது நான் சொல்றது முக்கியமானது. மகா பாவியா இருந்தாங்க. நல்ல வசதி வந்தோன்னே பெருமை வந்துருச்சு. கத்தரை தேடுறத விட்டுட்டாங்க. வீடை கட்டுறது தப்பல்ல, சாப்பிடுறது தப்பல்ல, ஆனா முழுவதும் பார்த்தீங்கன்னா சாப்பிடுறது, அதுக்கே இந்த சோதா மக்கள், குமார மக்கள், சுத்துப்புற பட்டண மக்கள் கவனம் செலுத்தினாங்க. விவசாயம் செய்யறது அதெல்லாம் செய்யணும், ஆனா கத்தரை தேடாம, சர்ச்சுக்கு வராம, ஆண்டவரை தேடாம. ஆபிரகாம் பாருங்க, சென்றடெல்லாம் பலிபீடம் கட்டி என்ன செஞ்சாரு? தொழுது கொண்டார். லோத்து எங்காவது பலிபீடம் கட்டி தொழுது கொண்டா இருக்க பார்த்திருக்கீங்களா? சொன்னோம், யோசிச்சு பாருங்க. ஏன்னா போய் வாசல்ல உட்காந்து அப்ப அந்த ஜனங்களோட கலந்து அப்படியே வருஷங்களான 2 பெண் பிள்ளைகள் லோத்துக்கு அப்படியே செட்டில் ஆயிட்டார். ஊரோடு ஒத்து போயிட்டார். பிரதர், ஊர்ல தான் இருக்கிறோம், விபச்சாரம் செய்யறவர்கள் மத்தியில தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம், வேசித்தனம் பண்ணுகிற மத்தியில தான் நீங்களும் நானும் வாழ்கிறோம், ஓரின சேர்க்கை வாழ்கிற மக்கள் மத்தியில தான் வாழுகிறோம். ஆனா நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல சத்தமா. இதுதான் யூதா புத்தகத்தில் ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா அவங்களோடு பேசுகிற காரியம். திஷ்டாந்தமா ஆண்டவர் வைத்திருக்கார். 3 காரியத்துல ஒன்னதான் தியானிக்கிறோம். இப்போ ஒவ்வொன்றா போவோம். ரைட்டுங்களா? இந்த விபச்சாரம், வேசித்தானம், ஹோமோசெக்ஸ் கடைசியா சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்க இன்னும் செஞ்ச காரியத்தை பைபிளில் போட்டிருக்கு. லூக்கா 17 ஜீசஸ் சொல்லியிருக்கார் பாருங்க. அவங்க செஞ்ச காரியத்தை ஜீசஸ், இயேசு, லூக்கா எடுங்க, புதிய ஏற்பாட்டில் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறா. அது உண்மையிலும் உண்மை. பைபிள் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் உண்மை, மாறாதது. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு 100க்கு 100% பைபிளை நம்பலாம். ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். என்ன சொல்லியிருக்காருன்னா, நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார காலத்திலையும் நடக்குன்னு சொல்லிட்டார். அது நம்ம தியானம் இல்லை, சோதம் கோமரா தான், லோத்து தான். இப்ப லூக்கா 14 இன்னைக்கு வாசிக்காத ஒருத்தர் 29 வாசிங்க. லோத்து சிஸ்டர், லூக்கா 17:28 சிஸ்டர். லோத்தினுடைய நாட்களில் பார்த்தீங்களா, நடந்தது போல நடக்கும். பிரதர், சிஸ்டர், லோத்து நாட்கள் என்ன நடந்துச்சோ, இன்னும் சொல்ல போனா அதை விட கேவலமா அதிகமா தான் நடக்குது. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் வாழ்கிற சொல்ல நானும் வாழ்கிறேன், கண்ணால பார்க்கிறேன், காதால கேட்கிறேன், செய்தியை கேட்கிறேன். இப்ப சோதம் கோமர தேவலாம். சோதம் கோமரை விட இந்தியா, தமிழ்நாடு, நாம வசிக்கிற திருச்சி மாவட்டம் மன்னச்சூர் தாலுகா கிராமத்துல இப்படிப்பட்ட ஆவிகள் உலகம் முழுவதும், இந்தியா மாத்திரமல்ல உலகம் முழுவதும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. அதனால லோத்து நாட்டில் நடந்தது போல உலகம் எங்கும் நடக்கும். நல்லா கவனிங்க. ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? ஃபர்ஸ்ட் நல்லா புசித்தாங்க. அது வேலைக்கு அப்புறம் கொடுக்குறேன். நல்லா புசிச்சாங்க, நல்லா குடிச்சாங்க.
அப்புறம் கொண்டார்கள், அப்புறம் விற்றார்கள், அப்புறம் நட்டார்கள், கட்டினார்கள். இங்க கேட்கலாம், பாஸ்டர் இதெல்லாம் தப்பா? பாஸ்டர் புசிக்கிறது தப்பா? குடிக்கிறது தப்பா? அடுத்து என்ன போட்டிருக்கு? கொண்டது தப்பா? அப்புறம் விற்கிறது பிசினஸ் பண்றது தப்பா? பிசினஸ் அப்புறம் விவசாய வேலை நட்டார்கள், நடாம இருக்கணுமா? கட்டினார்கள், வீடு கட்டடங்கள்லாம் கட்டக்கூடாதா? இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. பசிக்கு நம்ம என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சாப்பிட்றது தவறல்ல. இந்த சோதம் கோம்புறம் மக்களுடைய பாவத்தில் முதல் பாவம் அந்த விபச்சாரம் விஷயத்தான கடைசியாக நிறைவு செய்யணும் அந்த செய்தியோட. அது பாவத்தில் இவங்க என்ன செய்யணும்? நல்ல போஜன பிரியராக இருந்தாங்க. போஜனம் நமக்கு தேவை, ஆனால் நமக்கு என்ன இருக்கக்கூடாது? போஜன பிரியராக இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை கறி இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஓடாது. நீங்கள் லீவுனாலும் கறி எடுங்க, மீன் எடுங்க, சாப்பிடுங்க. என்னைக்கோ கறி மீன் எடுக்க முடியலன்னா ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே தெரியலையே. அதற்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அடிக்ட் ஆகிடக்கூடாது, எதுக்குமே அடிமை ஆகிடக்கூடாது. உங்களுக்கு நல்ல ஆண்டவர் புசிக்கிறதுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நீங்கள் எல்லாம் உழைக்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, கை நிறைய வருமானத்தை பார்க்குறீங்க, நல்ல சத்துள்ள உணவு எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுங்க. ஆனால் புசிப்பது மட்டும் நம்முடைய நோக்கம் அல்ல. ஆகார திரைச்சி ஒரு பாவம். அதான் புசித்தார்கள், நல்ல சாப்பாடு. இன்னைக்கும் பாருங்கன்னா, முன்னாடிலாம் ஹோட்டலுக்கு போனோம்னா என்ன வேணும்னு கேட்பாங்க, சொல்லுவோம். இன்னைக்கு ஒரு பெரிய புத்தகத்தை என்ன செய்யறாங்க? கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை உட்காந்து திருப்புறத்துக்கே நேரம் ஆகுது. அதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அந்த ஆர்டர். இன்னைக்கு என்ன பெருமைன்னா, பில்லு 5,000 10,000 கட்டிட்டு சில ஆட்கள்லாம் நான் பார்த்துருப்பேன் ஹோட்டலில் போய் பார்க்கும்போது, அப்படியே மிச்ச மீதி வைக்கிறதா என்னது? அதான் டீசெண்டா. அப்படி இப்படி ஆர்டர் பண்ணிவிட்டு அதில் மீதியை வைக்கிறதா என்னது? அதில் ஒரு பெருமை. சாப்பாடு இல்லாமல் இந்தியாவில், தமிழ்நாட்டில் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்காங்க தெரியுங்களா? இந்த சோதம் கோமர மக்களை போல இன்னைக்கு வாழுகிற மக்களும் போஜன பிரியராக. ஆண்டவர் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, எடுக்க வேண்டாம். நீ போஜன பிரியனாக இருந்தால் தொண்டையில என்ன வை? கத்திய வையுங்கிறார். அறுத்துற வேண்டாம், எச்சரிக்கை. போஜன பிரியனா இருந்தால் தொண்டையில என்ன வை? கத்திய வைக்க தான் சொன்னார், வச்சு ஒரு அறுக்க சொல்லலை. அவ்வளோதான், போயிரு உயிர். இப்படிலாம் பைபிளில் வசனம் போட்டிருக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, சாப்பிடலாம், தவறல்ல. இது ஒரு பாவம். அதுக்காக தான் அதை சொல்ல வரேன். அதனால தான் இயேசுங்க சொல்லியிருக்காரு, புசித்தார்கள்னா சாப்பாடு பசிக்கு சாப்பிட்ற அது இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு வசனம் சொல்கிறேன், அப்போ இப்போ எடுக்க வேண்டாம். போஜன அகர திரைச்சிலே அவங்க பாவம்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு இசைக்கல. அப்புறம் எடுக்கிற, இப்போ எடுக்க வேண்டாம், கவனிங்க. இதில் இருக்கிறத முதல்ல தியானிச்சிருவோம். அப்போ அன்பு தேவ பிள்ளைகள் அவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பாட்டில் இருந்தாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பிரதர் நல்லா சாப்பிடுங்க. சப்போஸ் 40 வயசு 50 வயசுக்கு மேலே நீங்கள் செக் பண்ணும்போது சுகர் வந்துச்சுன்னா நமக்கு இனிப்பு மேலே தான் ரொம்ப வரும். நுறுக்கு தீனி திங்கிறத இன்னையோட விட்டுடுங்க. இன்னொரு செய்தியில் இது வராது. பாஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் அப்போ சாப்பிட்டேன், இப்போ சாப்பிட்றதில்ல. தப்பி தவறி எங்காவது போனால் கொஞ்சம் ஒரு வீட்டுக்கெல்லாம் போகும்போது சிலருக்கு அப்போ என்ன தான் பாஸ்டர் சாப்பிட்றதுன்னா, நுறுக்கு தீனிக்கு பதிலாக நல்ல பழங்கள் என்ன செய்யுங்க, ஆப்பிளோ ஆரஞ்சோ, என்ன அவங்க சரீரத்தில் அது சுகருக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குதோ, எது ஒத்துக்குதோ அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய, உங்கள் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் பிரதர் நீங்கள் பைபிள் படிக்க முடியும், சபைக்கு வர முடியும். நான் நல்லா இருந்தால் தான் பிரசங்கம் பண்ண முடியும், நான் நல்லா இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும், அநேகர் ரட்சிப்புக்குள்ள வர முடியும், ஞானஸ்தானம் கொடுக்க முடியும், சபையினுடைய தரிசனத்தை நிறைவேற்ற முடியும். அது மாதிரி நீங்கள் நல்லா இருந்தால் தான் இன்னும் கடமைகள் உண்டு, சபைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. சிலரையாவது அக்னியிலிருந்து நரகத்திலிருந்து கொண்டு வந்து சபையில் இணைக்கணும். ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க. நோயற்ற வாழ்வே, சொல்லுங்க சத்தமா, குறைவற்ற செல்வம். உணவே மருந்து. அதனால சபை இதை போதிக்கணும். இந்த தலைப்பு இருந்தாலும் உங்களுக்கு போதிக்கிறேன். நல்லா உங்களுக்கு தெரியும் எதை சாப்பிடணும். நல்லா பசி எடுத்த பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க. ஒரு டாக்டர் அப்படி தான் சொல்கிறார். சிலர்லாம் இதெல்லாம் செய்யாதனால தான் எங்கள்கிட்டே வராங்க, வருமானத்தை எங்கள்கிட்டே கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு டாக்டர் ஓப்பனாகவே பேசுகிறார். நல்லா வாக்கிங் போங்க, பசி எடுத்து சாப்பிடுங்க,
எதை சாப்பிடணும்னு சொல்லி உங்களுக்கே இருங்க. நல்ல தண்ணி குடிங்க. தூங்குற நேரத்தில் நல்ல என்ன செய்யுங்க, நல்லா தூங்குங்க. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிங்க. ஜெபிக்கிற நேரத்தில் தூங்காதீங்க. தூங்குற நேரத்தில் ஜெபிக்காதீங்க. ஆலயத்தில் வந்து என்ன செய்யாதீங்க, தூங்காதீங்க. வீட்டில் போய் என்ன செய்யுங்க, மத்தியானம் சாப்பிட்டு மதியம் தூக்கம் போடுங்க. ஆண்டவர் எல்லாம் ஒழுங்குறமாக நம்ம ரெஸ்ட் எடுத்து நல்லா சந்தோஷமாக இப்போ அதான் ஏவல் தவறுனது காரணம் அந்த ஒரு கனியை தான் சாப்பிட வேண்டாம். மற்ற அத்தனை கனி இருந்துச்சு, எல்லாத்தையும் அனுபவிக்க உதவி செஞ்சா. நம்முடைய ஆண்டவர் சாப்பிடுவதில்லை. அப்படி ஓர வஞ்சனை நல்ல கண்மலை தேன் உச்சிதமான கோதுமைனாலும் திருப்தி ஆக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் மன்னா தூதர்கள் சாப்பிடுகிற உணவு தேனீட்ட பணியாரம் போல ருசியா இருக்கும். அப்பேற்பட்ட உணவை கொடுத்து போஷிக்கிற தேவன். எங்க இந்த கொரோனா வந்த நாட்கள்ல எப்படி ஆண்டவர் போஷித்தார். காய்கறிலாம் வீட்டுக்கே வந்துச்சு. காய்கறிலாம் நம்ம போய் கடையில் வாங்கணுமா, இன்னொரு கொரோனா வரணுமான்னு நினைக்கிறோம். வேண்டாம், கொரோனா வேண்டாம். ஆனா அந்த கொரோனா நாட்களிலும் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சாரு, உங்களையும் என்னையும் வேலை இல்லாத நாட்களிலும் கர்த்தர் என்ன செஞ்சாரு, அற்புதமா போஷித்தார். அப்ப புசிப்பது பாவம் அல்ல, போஜன பிரியம். பணம் பாவம் அல்ல, பண பிரியம். செல்வம் பாவம் அல்ல, செல்வ பிரியன். புரியுதுங்களா? அதுதான் பாவம் ஆகுது. பொருளாசை தான் பாவம் ஆகுது. அதே மாதிரி தான் சாப்பாடு பாவம் கிடையாது. அவங்க புசித்தார்கள்னா அளவுக்கு மீறி அந்த சாப்பாட்டிலேயே கவனம் செலுத்தினாங்க. ஏன்னா நல்லா விளைஞ்சது அந்த ஊர் சோதம் கோம்பரா. கனி மரம் ஏதன் தோட்டத்தை போல, எகிப்தை போல நல்லா செல்வ செழிப்பா இருந்தது. பணத்துக்கு பஞ்சம் இல்லை. அதுதான் அதே பாவம் தான் இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. உயிருக்காக உயிர் வாழ சாப்பிடுறது தவறல்ல. ஆனால் அதில் அதிகமாக போகும்போது தான் அது பாவமாக என்ன செய்யுது, மாறுகிறது. ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாங்க, புசித்தார்கள். ரெண்டாவது என்ன செஞ்சாங்க, குடித்தார்கள். குடித்தாருன்னா என்ன அங்கே போட்டிருக்கு, சும்மா போட்டிருக்கு. தண்ணி சாப்பிட்றது ஆண்டவர் பாவம்னு சொல்லுவாரா? தண்ணினா வாட்டர், நீர். H2O H2O அந்த தண்ணீர் குடிக்கிறது பாவம் இல்லை. சர்ச்சுக்கு வரும்போது நான் அடிக்கடி எனக்கு தாகம் வரும், வேர்க்கும். அடிக்கடி என்ன செஞ்சிருவேன், தண்ணி குடிப்பேன். நீங்களும் தண்ணி என்ன செய்யலாம், அது பாவம் கிடையாது. நான் சொல்ற தண்ணி என்ன தெரியுங்களா, செல்ல கொஞ்சம் வச்சிருங்க பிரதர், அது சோதனை. டாஸ்மார்க் அந்த தண்ணியை சொல்றேன். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த குடிகார ஆவி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. சோதமின் பாவத்தை விட இன்னைக்கு பாவம். அப்பாவும் பிள்ளையும் தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணினா சாராயம், ட்ரிங்கு, இந்த இது அதுக்குன்னு அது ஒயின்னு மற்றது. மாமனார் மருமக ஏன் குடும்பமா கொடுக்கிற குடும்பங்களாம் உண்டு. எங்க நான் பாஸ் ஏசுதாஸ், என்னைய காரில் மோதினது அவர் பேர் ஏசுதாஸ். என்ன அவருக்கு எனக்கு வித்தியாசம்னா, நான் பாஸ் ஏசுதாஸ், அவர் குடிகார ஏசுதாஸ். ஏன்னா எனக்கு தெரியாது. அந்த போலீஸார் சொன்னார், அவங்க குடிச்சிருந்தாங்கய்யா. என்கிட்ட ரிப்போர்ட் கேட்கும்போது அவங்க குடிச்சிட்டு வந்து அவங்கள விட்டுட்டாங்கன்னு. அந்த ஏசுதாஸ் இன்ன வரைக்கும் என்னை வந்து பார்க்கல, ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். தெரியும் அவருக்கு, பாஸ்டர்லாம் தெரியும், அவங்களாம் தெரியாமையா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நான் கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிட்டேன், கேஸெல்லாம் போட்டு வந்தால் வேண்டாம், அங்கே போய் நாளை அலையணும். 2014 ஆக்சிடென்ட் நடந்த போது 51 நாள் கடந்தாலும் பரவாயில்ல, பண தேவையிலெல்லாம் ஆண்டவர் சந்திச்சிட்டாரு. ஆனால் அந்த குடிகாரன் ஏசுதாஸ் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட நான் என்ன செய்கிறேன், நீ அப்பப்போ யாரும் வரும்போது ஜெபம் பண்ணிட்டேன். கவனிக்கிறீங்களா என்னையா? இன்னைக்கு குடியினால தான் ஆக்சிடென்ட்டுகள், குடியினால தான் ஓவர் டேக். எத்தனை பேர் விதவையா இருக்காங்க தெரியுங்களா குடியினால? யோசிச்சு பாருங்க. சோதம் கோம்பர மக்கள் குடிகாரராக இருந்தார்கள். பைபிளில் போட்டிருக்கு, சாராயம் குடிக்கிறவர்களுக்கு ஐயோ. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு சண்டைகள். மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்பு சாராயத்தை நாடுவர்களுக்கும் தானே. பாருங்க, போதையில் பாருங்க அப்படியே வந்து அடிச்சாலும் எனக்கு என்ன சொல்லுவாங்க, சொரணை இல்லாம. சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ குடிக்கிற மாதிரி அந்த சாராயத்தை குடிச்சா தான் ஒர்க் அவுட் ஆகுது. கை கால் இல்லாட்டா கை கால்லாம் என்ன செய்யுது, ஏன்னா அதுக்கு அடிமை ஆயிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி, இப்போ நாங்கள் யாரையும் என்ன சொல்லலை, எப்பயாவது நண்பர்களை திருத்தி படுத்து நீங்கள் குடிச்சிருக்கலாம். நான் கையெல்லாம் உயர்த்த சொல்லலை பிரதர், எப்பயாவது பார்ட்டியில் குடிச்சிருக்கலாம். திரும்ப அது சோதனை வரும்.
நீங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாலும் மறுபடி குடிப்பதற்கு என்ன வரும்? சோதனை வரும். அது ஒண்ணும் இல்லை, ஒரு நாள் தானே. ரொம்ப போதையா தான் ஆடக்கூடாது, சபைக்கு தெரியக்கூடாது. பாசுக்கு தெரிஞ்சா கேட்பார், விசுவாசிக்கு தெரிஞ்சா கேட்பார். கவனிக்கிறீங்களா பிரதர் சிஸ்டர்? பிரதர், உங்களுக்கு அப்படிப்பட்ட சோதனை வரும். சிஸ்டருங்க பிரச்சனை இல்லை, இப்ப சிஸ்டருங்களும் குடிக்கிறாங்க நிறைய இடத்துல. நீங்க இல்லை, அது பாவம் இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு வசனம். ஒயின் இயேசு திராட்சை ரசம் குடிச்சார். எந்த திராட்சை ரசம்? போதை திராட்சை ரசம் குடிச்சிட்டா ஏசுனாரு. அதுக்கு ஒரு வசனம் வச்சுறீங்களா? எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர்கள் இன்னும் வாழ வேண்டியவர்கள்லாம் இன்னைக்கு இறந்துருக்காங்க தெரியுங்களா? ஒரு வாலிப வயசுல என் உறவினர்ல ஒருத்தர் அந்த குடியினாலே வாலிப வயசுல இறந்துட்டார். இன்னொரு குடும்பஸ்தர் அந்த குடும்ப வயசு இன்னும் ஆயவர்களும் ஆயுசு நாட்கள் இருக்கிறது, அந்த குடியினாலேயே என்ன செஞ்சிட்டாங்க? இறந்துட்டாங்க. நேற்று பிரதர் செல்வராஜ் பிரதர் இடத்துல கூட்டம் நடந்துச்சு. பிரதர் தானியல், அவங்க அப்பா குடிகாரர், அவர் அந்த பழக்கம்லாம் இருந்துச்சு. மாதம் ஒரு தரம் அங்கே நாங்கள் போகிறோம், நச்செய்தி கூட்டம் நடக்கிறது, வெளியிருந்து ஊழியக்காரர் வர்றாங்க. அப்படி சாட்சி என்னை அதிகமாக தொட்டது பிரதர் தானியல். அவர் அந்த குடி பழக்கத்திலேருந்து கத்தர் என்ன செஞ்சார்? அவர் என்ன செஞ்சார்? மாற்றினார். ரவுடியாக இருந்தார். அப்படி சாட்சியை தான் சொல்கிறேன். பிரதருங்க இருக்காங்க, சாட்சியாக இருக்காங்க. என்ன சிஸ்டர், நான் சொல்கிறது கரெக்டு தானா? ஆமாம், அந்த அடிமையாக இருந்தாங்க. அந்த ரவுடிகளாம் அவரை கொல்றதுக்காக நாங்கள் போலீஸ் ஒரு பக்கம். அந்த நேரத்தில் தற்கொலைக்கு போகும்போது அந்த வழியாக ஒரு ஊழியக்காரர் வந்து, ஏன் இப்படி முத்து, பழைய பேர் முத்து, ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி, இப்போ தானியல் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்கள் வீட்டில் ஒரு ஜெபம் இருக்குது வாங்கன்னு சொன்னோன்னே, அந்த வீட்டில் ஜெபம் பண்ணும் வீட்டுக்கு போகும்போது சரி நாளைக்கு தற்கொலை பண்ணிக்கலான்னு அவர். அங்கே ஒரு ஊழியக்காரர் வந்து, காலத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏன் சாகணும், நீங்கள் ஏன் மறிக்கணும், உங்கள் உயிரை மாய்த்துக்கொள்ள உங்களுக்கு என்ன இல்லை, உரிமை கிடையாது, தற்கொலை பாவம் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொன்னார். அப்புறம் அதன் மூலம் இன்னொரு பெரிய சபைக்கு போகும்போது அங்கேயும் ஊழியக்காரர் அன்னைக்கு வந்த பிரசங்கம், உங்க உயிரை நீங்களே மாய்த்து கொள்ள கூடாது, உங்களுக்கு எத்தனை காலம் இருக்கோ அத்தனை வரைக்கும் நீங்க வாழ்ந்துதான் இயற்கையா சாகணும், நீங்க தற்கொலை பண்ணிக்கிட்டா உங்க முடிவு என்ன ஆகணும். அவரும் பிரசங்கம் பண்ணும் போது ஒப்பு கொடுத்து இன்னைக்கு ஊழியக்காரராய், பைபிள் டீச்சராய், இன்னைக்கு ஆண்டவர் ஆசிரியத்து, அவர் மூலம் அவருடைய தங்கச்சி குடும்பம் எல்லாமே அந்த குடியெல்லாம் அவர் விட்டுட்டார். நான் எதுக்கு இந்த உதாரணம் சொல்றேன்னா, திரும்ப பிரதர் சோதனை வரும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் பாவம்மா அப்படின்லாம் வரும். நீங்கள் விட்ட தேவ பிள்ளைகள் திரும்ப எக்காரணத்தை கொண்டும் சாராயத்தை, ட்ரம், அது என்னெல்லாம் இருக்கு, ஆமாம், ரம்மு, பீரு, இன்னும் என்னென்னமோ அதெல்லாம் விட்டு என்ன செய்யணும், விட்டு அதை ஒத்தே போகக்கூடாது. அதை பார்க்காதேங்கிறார். பார்த்தாவே அது சோதனை, பளபளப்பாய் தோன்றும், பாம்பை போல கடிக்கும், விரியனை போல அது அப்படியே தீண்டிரும். அதுதான் அவங்க செஞ்சாங்க. சோதம் குமர மக்கள் ஃபர்ஸ்ட் நல்லா புசித்தா இருக்கு, அளவுக்கு மீறி அது பாவம். தேவையானது புசித்தா ஆண்டவர் எழுதி வைக்க மாட்டார் ஜீசஸ். ரெண்டாவது குடிக்கிற தண்ணி அங்க போடல, வாட்டர், குடிகாரரா இருந்தாங்க. மூணாவது என்ன போட்டிருக்க, நேரத்தை கருதி போகிறேன், கொண்டார்கள், விற்றார்கள். அதை சேர்த்து சொல்றேன். பணம், பிசினஸ் தவறல்ல, உழைக்கணும், சம்பாதிக்கணும், மனைவி பிள்ளைக்கு சேர்க்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், பணம் தேவை, நல்ல வீடை கட்டணும், கார் வாங்கணும். ஆனா பணம் 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 பணம்னு கடலவை தேடாம, பைபிள் படிக்காம, ஜெபம் பண்ணாம இன்னைக்கு உலகம் மக்கள் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு வேலை வச்சா அன்னைக்கு போனா டபுள் பிளஸ் வருமானம் கிடைக்குன்னு சொல்லி போறாங்க பார்த்தீங்களா? அது பாவம், அது சோதம் கோமர மக்களுடைய பாவம். கர்த்தருடைய பிள்ளைகள் கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கிற நாள், மற்ற 6 நாள் நான் உழைக்கிறேன், திங்க செவ்வாய் புதன் வியாழன் நல்லா வேலை செய்கிறேன், ஓவர் டைம் பார்க்குறேன், ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள், நான் உட்கார வேண்டிய இடம் 8 to 11 ஆலயம் என்று ஒரு வைராக்கியம் வர வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அவங்க கொண்டார்கள், நட்டார்கள், அவங்க கொண்டார்கள், விற்றார்கள். அது பிசினஸ் தவறல்ல, ஆனா முழு நேரமும் அதுலயே. இன்னைக்கு எத்தனையோ பிசினஸ் மேன்கள் எனக்கு தெரியும், சாட்சி சொல்லப்ப நேரம் இல்லை, கத்தரை காலையில் எழுந்துச்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு நல்லா தேடிட்டு பைபிள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ற எத்தனையோ பிசினஸ் மேன்களா இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அப்படி அவங்க செய்யல. பிசினஸ் சொல்லி 4 மணிக்கு எழுந்திருக்கிறது, 3 மணிக்கு எழுந்திருக்கிறது, பிள்ளைகள் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே காலையில போயிடுறது, பிள்ளைகள் தூங்கின பிறகு வீட்டுக்கு வர்றது. இப்படி இருந்தவர்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பணம் தேவைதான், குடும்பத்தோடு நேரம் செலவிடணும் அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை லீவை போட்டு பிசினஸ் எல்லாம் கதவை சாத்திட்டு, கதவை அடைச்சிட்டு, கடையை மூடிட்டு
அந்த நாள் கர்த்தருக்கு வந்துட்டு வீட்டில் போய் நல்லா கறிக்காய மீன் எடுத்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து சாயந்தரத்தில் ஒரு சிலருக்கு சுவிசேஷம் சொல்கிறது, ஊழியம் செய்கிறது, இப்படி பிஸ்னஸ் மேன்கள் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் ஆண்டவரை தேடாம அதுக்கே முக்கியத்துவம் அந்த சோதம் கோமர மக்கள் செஞ்சாங்க. அதனால தான் அது மகா பெரிய பாவிகளாக இருந்தது காரணம். அடுத்து என்ன போட்டிருக்கு? நட்டார்கள் கட்டினார்கள். விவசாயம் செய்யறது தப்பல்ல, என்னென்னலாம் விவசாயம் பண்ணாங்க. ஆனா அதை விளைய செய்கிற தேவன் யாரு? கர்த்தர். அதை மறந்துட்டாங்க. விளைச்சலை கொடுத்த மழையை கொடுத்த ஆண்டவரை மறந்துட்டாங்க. பிரதர், விக்கிரகம் மழையை கொடுக்காது. வானம் தானா என்ன செய்யக்கூடாது? மழை பெய்யாது. எங்கள் தேவன் அல்லவா இடிமின்னலை உண்டாக்கி எலியாவின் தேவன் மழையை பெய்ய பண்ணுகிறவர். கரங்களை தட்டி நல்லா இந்த வருஷம் தேவையான மழையை கர்த்தர் தந்திருக்கிறார். வட இந்தியாவில் ஒரு சில வெள்ளங்கள் வந்தாலும் வட இந்தியா பகுதியிலும் நல்ல மழையை கொடுத்திருக்கிறார். நம்ம ஏங்க கர்நாடகத்தில் கையை ஏந்தணும்? நம்ம விவசாயிகள்லாம் பிரதம மந்திரிட்ட போய் என்ன செஞ்சாங்க? அவங்க அத்தனை போராட்டம் நடத்தினாங்களே, ஏதாவது மாற்றம் வந்துச்சா? மாற்றம் வந்துச்சா? யார் மாரி இருக்குதுல்ல? மாற்றம் வந்துச்சா? ஸ்தோத்திரம். புரிஞ்சவங்க சிரிக்கிறாங்க, புரியாதவங்க இவங்க மாற்றத்தை உண்டு பண்ண போறாங்களாம். எத்தனை நாளை நம்ம பார்த்துட்டோம். நம்ம எந்த கட்சியும் இல்லை. யாரு வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும்? நல்லதை செய்யணும். பொய்யான வாக்குறுதி என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அப்ப மழை இடி மின்னல் உண்டாக்க விவசாய வேலையை ஆஸ்வதிக்கிறவன் நீ. இப்ப காவிரியில் தண்ணி ஓடுது, விவசாய வேலையெல்லாம் நட்டு எவ்வளவு 2 போகம் அறுப்பது. நம்மளாம் விவசாயம் இல்லாவிட்டாலும் பணத்தை கொடுத்து கடையில் காசு கொடுத்து நல்ல தரமானதை வாங்கி சாப்பிட அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அது தவறல்ல கட்டுறது. அதாவது நட்டார்கள் கட்டினார்கள். வீடை கட்டினா வீடு கட்டுறது தவறல்ல, கட்டடம் கட்டுறது தவறல்ல. ஆனால் முழுக்க முழுக்க மைண்டெல்லாம் அதே மாரி, இந்த வீடை கட்டி அதை செய்யணும், அந்த பிளாட்டை வாங்கணும், அதை செய்யணும், இந்த வீடை வாடகை விடுறதுலாம் தவறல்ல. ஆனால் மைண்டு செட்டெல்லாம் என்ன இருக்கக்கூடாது? அதுக்கே இருக்கக்கூடாது. நீங்க வீடு கட்டிருந்தீங்கன்னா 6 நாள் வேலை செஞ்சாலும் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கர்த்தருக்கு சபைக்கு போவோம். நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னா திங்கக்கிழமை வந்து செய்யுங்க, செவ்வாய் செய்யுங்க, 6 நாள் நீங்க செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை எந்த வேலைக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அப்படி ஒரு வைராக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரணும். இல்லைன்னா நீங்க சோதம் கோமருடைய பாவத்தை நீங்க செய்யறீங்கன்னு அர்த்தம். ஞாயிற்றுக்கிழமை வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த காரியத்தை செய்றீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, சகோதரிமார்களுக்கு சொல்றேன், என்னைக்கு வேலை ஓஞ்சது? துணியை துவைக்கிறோம், துணி வந்துடுது. வீட்டை துடைக்கிறோம், அழுக்காகுது. பிள்ளைங்க வந்து செவுத்துக்கு இருக்குது. இப்படியே இருக்கக்கூடாது. அதை துடைக்கிறது, இதை துடைக்கிறது, அதை எல்லாம் செய்யணும். சமைக்கணும், போகணும், வரணும், இதான் இதனுடைய காரியம். தேவ சமூகத்தில் நீங்க உட்காரணும். சகோதரிமார்களே, காலையில எழுந்திரிச்சு பிள்ளைகளை 7:30 அனுப்பணும். ரைட்டு தான். நீங்க 5 மணிக்கு 5:30 எழுந்திரிச்சு நல்லா பல்ல விளக்கிட்டு கையை காலை எக்ஸசைஸ் பண்ணிட்டு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சுருக்கமா நேரம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம், இல்லைன்னா ஒரு 1/2 மணி நேரமா அது நல்லா பாடி துதிச்சு பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வேலையை செஞ்சுட்டு அனுப்புங்க. அப்புறம் பிள்ளைகள் கணவன் வேலைக்கு போன பிறகு, மனைவி பிள்ளைகள் வேலைக்கு போன பிறகு அப்புறம் தேவ சமூகத்தில் இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன செய்யலாம்? நீங்க உட்காருங்க. மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு தரணும். அதே போல தான் பிரதர்களும், நீங்களும் காலையில எந்திரிச்ச உடனே தேவ சமூகத்தில் நல்ல கத்தரை பாடி துதிச்சு ஆராதிச்சுட்டு அதுக்கப்புறம் வாக்கிங் போங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லா காரியத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? நீங்க செய்யுங்க, தப்பா இல்லை. 24 மணி நேரத்தை கொடுக்கிறாரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் மரியாதையை அந்த நேரத்தை நம்ம திருடக்கூடாது. அந்த 1 மணி நேரம், குறைந்தது 1 மணி நேரமாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 23 நேரம் பிரதர் நீங்க எடுத்துக்கங்க. மகனே நீ எடுத்துக்கொள், மகளே நீ 23 மணி நேரம் எடுத்துக்கொள்ளு. அந்த 23 நேரத்தில் நல்லா தூங்கு, நல்லா வேலைக்கு போ, வாக்கிங் போ, பர்ச்சேஸ் பண்ணு, எல்லாம் செய்யு, ஃபங்க்ஷன் போ, அங்க போ, அங்க போ. குறைஞ்சது 1 மணி நேரம் காலையில் கொடுத்துட்டோம்னா இன்னும் டைம் கிடைச்சா சாயந்தரம் ஜெபிச்சா அது போனஸ் மாதிரி இன்னொரு 1/2 மணி நேரம் ஜெபிச்சது மாதிரி ஆயிரும். தேவ சமூகத்தில் ஒரு இல்லையா சொல்லாமா? கர்த்தருடைய பிள்ளைகள் போன வாரம் இந்த இடத்துலலாம் வந்து ஜெபித்தீர்கள். இந்த டைமை கொடுத்தது பார்த்தாங்கன்னா எல்லாமே ஒரே டைமில் 5 பேரை வந்துட்டாங்க. 5 பேரா? ஆமாம், பரவாயில்ல, ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ரவுண்டாக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னுட்டேன். நம்முடைய ஆலயத்தில் ஜெபங்கள் ஏறெடுத்துப்பட்டு இன்னும் பேர் கொடுத்தவர்கள் இந்த வாரம் இன்னும் ஒரு சிலருக்கு சாயந்தரம் ஒரு சிலர்லாம் கொடுத்துருக்கீங்க. இந்த வாரத்தில் வந்து ஜெபிங்க. நாங்களும் எனக்கு டைம் கிடைக்கும் போது இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன், உங்களை போலவே ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் படிக்கும்போது அந்த பேதுரு யோவான் ஜெப ஆலயத்துக்கு போனாங்க பார்த்தீங்களா? அதுலேருந்து தான் இந்த காரியத்தை, இப்போ சங்கிலி ஜெபம் இல்லை, சங்கிலி ஜெபத்துக்கு பதிலாக இந்த ஜெபம்
நல்லா இருக்கு. ஆனா இங்க ஜெபித்தா இதோட திருப்தி ஆயிடக்கூடாது. வீடுகளிலே நம்ம திறந்து இங்க வந்து 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், நல்லது. வீடுகளில் நீங்கள் திங்கள் டு செவ்வாய் சனிக்கிழமை ஞாயிறும் இன்க்ளூடிங் ஞாயிறும் இன்னைக்கு காலையிலையும் நீங்க எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 1 மணி நேரம் நீங்க கொடுத்துட்டு வாங்க. நம்முடைய ஆராதனை ஃபயரா இருக்கும். ஒரு அல்லையா சொல்லாமா? இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே கொஞ்சம் தூக்கத்தை பார்க்காம ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட், 5:30க்கு எழுந்திரிக்கிறோம், 6 மணிக்கு எழுந்திரிக்கிறோம், லீவு நாள் அப்படின்னு சொல்லி அவதியா படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபெக்ட் இருக்காது. நீங்க வேணா பண்ணி பாருங்க. இங்க வந்திருக்கிற வாலிப பிள்ளைகள், பெரியோர், நான், அடியன், பசமா எல்லாருமே காலையில எழுந்திரிச்சு அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு 5 to 6 நல்ல ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஆயத்த காரியங்களை செஞ்சுட்டு சரியான நேரத்துக்கு புறப்பட்டு சரியான நேரத்துக்கு வந்து பாருங்க. அந்த முதல் ஆராதனையில் முதல் ஆரம்ப ஜெபத்திலே வந்து பாருங்க. இன்றைக்கு அந்த ஆராதனை ஜெபத்துல ஒரு சிலர் தான் வந்தாங்க, ஒரு 9 பேர் தான் வந்தாங்க. அத்தனை பேர் இங்க வந்திருக்கிற அத்தனை பேருமே கர்த்தரை நம்ம கனப்படுத்த, அது பாசம் இல்லை. நீங்க டைமுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அது கர்த்தரை கனப்படுத்துறீங்க. இப்போ ஒரு வசனத்தை சொல்லுங்க, என்னோட சேர்ந்து சொல்லுங்க. சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று சத்தமா மறுபடியும் சொல்லுகிறேன். டைமுக்கு வாருங்கள், 10 நிமிஷத்துக்கு முன்னே வாருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பக்கத்தில் கையை கொடு சொல்லுங்க. டைமுக்கு வாருங்கள், 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வாருங்கள், முழுமையாய் 2.5 மணி நேரத்தை கொடுங்கள். இப்ப ஆசிரியத்தை விட இன்னும் ஆண்டவர் உங்களை என்ன செய்வா? ஆசிரியப்பா. நீங்க கர்த்தரை கனப்படுத்துறீங்க, பாஸ்டர் அல்ல, பாஸ்டர் அல்ல. அடுத்து வந்தோடனே சேர நிரப்புங்க. எங்க இருந்தாலும் பிரசன்னம் இறங்கும். சிஸ்டர் ஜாக்லின் இருக்கிற இடத்துல தான் நான் உட்காந்து இன்னைக்கு ஆராதிச்சேன். பிரசன்னம் வந்தது. அவங்க தான் இப்ப இடத்த மாத்திட்டாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் அதே இடத்த தேடி நம்ம கண்ணு, நம்ம இந்த ஆடு பாருங்க, ஒரு ஆடு தாண்டுனுச்சுடா அடுத்த ஆடு என்ன செய்யும்? ஒண்ணுமே இருக்காது. அது தாண்டுறதுனால அது தாண்டும். நானும் விசுவாசியா தான் சொல்றேன். நம்ம மைண்டு செட்டு சர்ச்சில் வந்து ஆராய்ச்சி அந்த இடத்துல போய் உட்காந்தா தான் என்ன செய்யும்? அதெல்லாம் தப்பு. எந்த இடத்துல உட்காந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம், தேவை பிரசன்னம் இறங்கும். ஒரு அல்லையா சொல்லாம? அதுக்காக நான் மாத்த சொல்லல. உங்க இடம் இருந்துச்சுன்னா உட்காருங்க, மீறிக்கிட்டு போய் என்ன செய்யுங்க. அந்த இடத்துல ஒரு இடம் இருந்துச்சுன்னா, இப்போ பாரு 3 சேர் காலியா இருக்கு, நீங்க அந்த இடத்துல செல்லாம இருக்கிற இடத்துல உட்காடுறீங்கன்னா, அந்த இடம் காலியா இருக்குன்னா, இடையில 2 பேர் உட்காந்துருக்கணும். இதை மீறி போய் அங்க என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன்னா நம்ம அந்த 1 மணி நேரம் ஆண்டவர் ஆராதிக்கிறோம். அதுக்காக தான் உங்க செல்லெல்லாம் சைலண்ட்ல போட சொல்றேன். அது டிஸ்டர்பா இருக்குன்னு சொல்ல வரேன். என்ன அந்த தலை கலந்து போகுது? ராமசாமி போன் பண்ணியிருப்பாரு, குப்புசாமி போன் பண்ணியிருப்பாரு, ஏதாவது தகாத ராங் கால்னு வந்திருக்கும். நீங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணுவது பார்க்குறீங்களா? சில நேரம் எடுக்கலாம்னு அப்புறம் அட்டன் பண்ணுறேன் பார்த்தீங்களா? அப்போ அந்த நேரத்தில் பிரயாணத்தில் இருப்பேன், இல்லை பாத்ரூமில் இருந்திருப்பேன், இல்லை வெளியில் இருந்திருப்பேன், ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன். உடனே பார்த்து அதை எடுப்பேன். என்ன அதில் மீறி போயிடுறது. நம்ம கர்த்தருக்கு போய் சோதம் மக்கள். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க புசித்தாங்க, குடித்தாங்க, கொண்டாங்க, விற்றாங்க, நட்டாங்க, கட்டினார்கள். எசேக்கியேல் ஒரு அருமையான வசனம் இருக்கு, திருப்புங்களே. எசேக்கியேல் 16:49. சீக்கிரம் இன்னும் 1-2 காரியங்களை சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். எசேக்கியேல் என்ன சொன்னேன்? 16:40. எடுத்துட்டீங்களா சிஸ்டர்? ஓகே, எல்லாரும் எடுங்க. எசேக்கியேல் 16:49. ஈதோன்னு வரும். வாசிங்க சிஸ்டர். ஃபர்ஸ்ட் படிச்சவங்க படிங்க. ஈதோ ஃபர்ஸ்ட் கர்வமும். சோதோமுடைய அக்கிரம் பாவத்தில் ஒன்று என்ன தெரியுங்களா? கர்வம். ஏன்னா இவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனால பெருமை. இவ்வளவு கட்டடம் கட்டிட்டேன், இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு பட்டு புடவைன்ட்ட இருக்கு, இவ்வளவு கார் என்னகிட்ட இருக்கு, கார் இருக்கு. இன்னைக்கு இருக்க பாண்டியில பேசுறேன், அன்னைக்கு கார் கண்டுபிடிக்கல. இன்னைக்கு சோதம் கோமர மக்களை போல ஜனங்க கர்த்தரை தேடாத காரணம் கர்வம், பெருமை. அடுத்த ஆகார திரட்சி, அதை தியானிச்சிட்டோம். அப்புறம் நிர்விசாரம். கவனிக்கிறீங்களா? நிர்விசாரமான சாங்கோபம், நிர்விசாரம் இன்னைக்கு ஆடுது. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தரை தேடுறதுல, ஆண்டவரை தேடுறதுல ஒரு அசதி, ஒரு நிர்விசாரம் என்ன செய்யக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். படிங்க சார். இவைகளே அவளிடத்திலும், பார்த்தீங்களா, அப்படி சந்ததி அவள் குமாரத்தினிடத்திலும் இருந்தன. அடுத்து அவங்க செஞ்ச பாவம், சோதம் கோமர மக்கள் செஞ்ச பாவம்,
சிறுமையும் எளிமையுமானுடைய கையை அந்த சோதோம் குமர மக்கள் பலப்படுத்தல. அவங்க பணக்காரா இருந்தாலும் அங்கேயும் ஏழை இருந்தாங்க. அப்ப ஏழை ஜனங்கள் அற்பமா நினைச்சாங்க. அவங்க கைகளை பலப்படுத்தல. உங்களுக்கு உதவி செய்யற திராணி இருக்கு, உதவி செய்யல. அவங்க ஏழைய அற்பமா நினைச்சு இவங்களும் ஏழையா தான் இருந்தாங்க ஆரம்பத்துல. இன்னைக்கு பணக்காரரா இருந்தாங்க. அதே போல நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்களும் ஒரு காலத்துல தரித்திரா இருந்தீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வீடை கொடுத்து, வேலையை கொடுத்து, ப்ரொமோஷனை கொடுத்து, ரிட்டையர்ட் ஆக செய்து, கை நிறைய சம்பளம் வாங்கி, மாடி வீடு கட்டி, இன்னும் பிளாட் வாங்கி, கத்தர் இந்த 26 வருஷத்துல பாரபட்சம் இல்லாதபடி அவரவர்கள் உழைப்பு பிரயாசத்துக்கு தக்கதாக கத்தர் எல்லாரையும் உயர்த்தி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கடந்து வந்த பாதை என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இந்த மேம்பாலத்தில் போகும்போதெல்லாம் நான் திரும்பி பார்ப்பேன், ஆண்டவரே எங்களுக்கு ஒரு 16 வருஷம் இந்த சர்ச்சை. ஏன்னா வாடகை வீட்டில் 10 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் யோசிச்சுப்பாங்க. இப்போ இந்த வாடகை வீட்டில் இருந்தால் எவ்வளோ நம்ம வேதனைப்படுவோம். எத்தனை வீட்டை மாற்றணும், எத்தனை நிந்தைகள், அவமானங்கள். அதை தாண்டி தான் ஆண்டவர் இந்த 40க்கு 20 ஆளும் இந்த ஆலயத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஆலயத்தை பார்க்கும் போதெல்லாம் பழைய நிலைமை என்ன செய்யணும், நினைக்கணும். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும். இன்னைக்கு கார் இருக்கலாம், ஒரு நாள் சைக்கிள்ல போனதை நீங்கள் மறக்க கூடாது. இன்னைக்கு சொந்த வீட்டில் இருக்கலாம், வாடகை வீட்டில் நிந்தைகள், அவமானங்கள், எத்தனை இடத்துல வேதனைப்பட்டீர்கள். ஆணி அடிக்க கூடாது, அதை அடிக்க கூடாது, இதை அடிக்க கூடாது. மாற்றும் போது எத்தனை வீடுகள், எவ்வளவு. அப்ப சொந்த வீடை கட்டும் போது சந்தோஷமா ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நன்றி சொல்லணும். ஒரு காலத்துல மாற்றுக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்போது இன்னைக்கு விதவிதமான ட்ரெஸ்ஸை எடுத்து நல்லா உடுத்தி உங்களை ஆண்டவர் கண்ணாடியில போய் நின்றுகிட்ட, என்னை பார். யாருமே இல்லையே, பார்க்க மாட்டீங்களோ? கண்ணாடியே பார்க்காத மாதிரி என்னை பார்க்குறீங்களே, தப்பல்ல, உடுத்துறது தப்பல்ல. என்னை பார், என் அழகை பார். அந்த திருமணத்துக்கு போனால் அடிக்கடி சொல்லுவேன், கணவன் மனைவியை விட வர்ற ஆளுங்க தான் யாரா இருக்கும். திருமணத்துக்குன்னு விசேஷமா எங்கே தான் நகை வரும்னு தெரியாது. அது கவரிங்காக இருந்தாலும் பரவாயில்லை, என்னை என்ன நினைப்பார்கள், என் மதிப்பு என்ன ஆகும். சுரசி பார்த்தா தான் என்ன செய்யும் தெரியும். அது தவறல்ல. நம்ம தகுதிக்கு தகுந்த ட்ரெஸ் உடுத்தது தவறல்ல. நீங்களாம் நல்லா உழைக்கிறீங்க, கை நிறைய வருமானம் வாங்குறீங்க, நல்லா உடுத்துங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் சர்ச்சுக்கு வரும்போது நல்லா நீட்டாக வரணும். இருக்கிற ட்ரெஸ்ஸை கொஞ்சமாக இருந்தாலும் நல்லா அயன் பண்ணி நல்லா சந்தோஷமாக வந்து கர்த்தரை என்ன செய்யணும், ராஜாக்களாக ராஜாத்தியாக வரணும். மற்ற இடத்துக்கெல்லாம் போயிட்டு இங்கே வரும்போது என்ன வரக்கூடாது, அப்படியே பரிதாபமாக வரக்கூடாது. இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டு என்ன செய்யணும், சர்ச்சைக்கு நீங்கள் வாங்க, வர்றீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, ஸ்தோத்திரம். ஆனால் அதில் என்ன வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. ஏழைகளை அந்த கடந்து வந்த பாதையை நம்ம என்ன செய்யணும், திரும்பி பார்க்கணும். கடைசியாக பாதியம் 19க்கு வாங்க. அங்கே தான் விபச்சாரம், வேசித்தனம், லெஸ்பியன், ஹோமோசெக்சுவலி, அதை சொல்லி அது அவங்களுடைய பாவம். அது ஆரம்பத்திலே முகவரையாக சொல்லிட்டேன். இப்போ அந்த செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 19 அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தான் 38 வசனம் இருக்குது 19 அதிகாரம். அதில் முக்கியமான வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு மிச்சத்தை சுருக்கமாக சொல்ல பாரு. ஒரு 5 நிமிஷத்தில் சொல்லி இந்த செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1வது வசனத்தை மட்டும் 19 ஆதியாகமம் 19:1 ஒருத்தர் படிங்க. அந்த 2 தூதரும் எப்போ வந்தாங்க, ஈவினிங் சாயங்காலத்தில் எங்கே வந்தாங்க, சோதோமுக்கு வந்தாங்க. இப்போ லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் இதெல்லாம் நல்ல பழக்கம். வந்தவங்க தேவதூதர்கள் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மாதிரியே கனப்படுத்தி வாசலில் உட்காந்துருந்தாலும் அப்படியே எழுந்து எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ரெஸ்பெக்டாக வார்த்தை வாசிங்க சார். ஆண்டவன்மார்களே, அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி, அது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பழக்கம், கால் கழுவுற பழக்கம். நீங்கள் கால்களை கழுவி உடனே போயிட வேண்டாம். சாயந்தரம் வந்திருக்கீங்க, நல்லா ராத்தங்கி நல்ல ஒரு தூக்கம் போட்டுட்டு காலையில் நீங்கள் எழுந்து பிரயாணப்பட்டு நீங்கள் போகலான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர்கள்னா தேவதூதர்கள் அப்படி அல்ல, வீதியிலே தங்கும். இப்போ தேவதூதர் என்ன இவர் சொல்கிறாரு, வீட்டில் வந்து தங்குங்கன்னு. மரியாதையாக போய் வணங்கி ரெஸ்பெக்ட் பண்ணி ஆண்டவன் மாதிரிலாம் சொல்லி வார்த்தையெல்லாம் சொல்லி
சாயந்தரம் வந்திருக்கீங்க, அதனால் காலையில் எழுந்து நீங்கள் போகலாம், நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லலை. அவங்க சொன்னாங்க அப்படி அல்ல, நாங்கள் வீதியில் ராத்தங்குவோம். இன்னும் ஒரு வசனம் மட்டும் வாசிக்க சார் சொல்லிடுறேன். நல்ல பழக்கம், மிகவும் வருந்தி, ஐயா நீங்கள் வந்துட்டீங்க தேவதூதர்கள், எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் எதுவும் சாப்பிடாம போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி வருந்தி கேட்டதுனால அப்பொழுது அவன் இடத்துக்கு அந்த 2 தேவதூதர்களும் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். பாருங்க என்ன அப்போ, புளிப்பு, நல்ல பெஸ்டா புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு நல்ல வசதியானவர் லோத்து நல்ல ஒரு விருந்து பண்ணினார்கள், அவர்கள் புசித்தார்கள். சிஸ்டர் கவனிங்க, எல்லாத்தையும் படித்தா நமக்கு நேரம் ஆயிரும். இதுதான் நடந்த சம்பவம். சாப்பிட்றாங்க, இருக்கிறாங்க. இதை பார்த்த சோதம் கோமரம் மக்கள், கவனிங்க, இந்த லெஸ்பியன் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு தான் வர்றேன். வந்தவங்க தேவதூதர், அவங்க பார்வையில் அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஆண்கள் நினச்சிட்டாங்க. ஆண் ஆணோடு செய்கிற பாவம், பெண் பெண்ணோடு செய்கிற பாவம் தான் இந்த ஓரின சேர்க்கை. இந்த ஓரின சேர்க்கை பாவம் பண்ண உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்களே 2 மனிதர், அவங்கள வெளியில் கொண்டு வாங்க, அவங்களோட அந்த பாவத்தை பண்ணுவோங்கிறாங்க. அப்போ மகா பாவி தானே அவங்க பைபிளில். லோத்து சொல்கிறாரு, என் வீட்டில் 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, ஆனால் அவர் சொல்லக்கூடாது, ஆனாலும் அந்த அவங்கள காப்பாற்றுறதுக்காக 2 பெண் பிள்ளைகளை அனுப்புகிறேன், நீங்கள் ஏதோ பண்ணிக்கங்க, ஆனால் வந்தவங்களுக்கு நீங்கள் வேதனைப்படுத்தி அனுப்பக்கூடாதுன்னு அவர் சொல்கிறார். நல்ல கவனிங்க, இந்த வாலிபர் பெரியோர் வந்தவங்கெல்லாம், இவங்க ஆண்கள் நினச்சிட்டு வந்தவங்களாம் வாலிபர் பெரியோர் எல்லாரும் அனுப்புங்க அனுப்புங்க, அந்த பாவத்தை நாங்கள் செய்யணும், எவ்வளோ இச்சை பாருங்க. அப்போ லோத்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறார், கதவை எதுக்குன்னு இப்படி சாத்திட்டார். இப்போ தேவதூதர் லோத்தை பிடிச்சி, அதை வீட்டில் படித்து பாருங்க, நான் சொல்கிறது கதை மாதிரி சொல்கிறேன், நான் சொன்னதெல்லாம் அவ்வளவும் இருக்கும், அதனால் பார்க்க வேண்டாம் பைபிளை, என்னை கவனிங்க அம்மா கவனிங்க. அப்போ அப்படியே லோத்துவ தேவதூதர் இழுத்துட்டு அவங்க தாப்பா போட்டுட்டு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கண்ணில் என்ன செஞ்சாங்க, குருட்டாட்டம். கதவு கிட்ட தான் நிற்கிறாங்க, அப்படியே என்ன செய்கிறாங்க, ஆமாம் அப்படியே கதவை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். எங்கடா கதவு இருக்கு, இந்த வந்தவங்க யாரான்னு காணா, இந்த லோத்து எங்கடா இருக்கிறான். என்னால் அவ்வளோதான் நடிக்க முடியும். அம்மா கவனிங்க, கீழே பார்க்காதீங்க, பைபிள் எத்தனை தடவை படிச்சுட்டோம், சம்பவத்தை தானே சொல்கிறேன், என்னை கவனிங்க. அதுக்கு தான் 2 வசனத்தை சிஸ்டர் வாசிக்க சொன்னேன். எல்லாத்தையும் வாசிச்சுட்டு இருந்தால் நேரம் போதும், அது நான் சொல்கிறதெல்லாம் அதில் இருக்குது, வீட்டில் போய் படித்து பாருங்கள், இன்றைக்கே வேணால் செக் பண்ணி பாருங்க. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளை அவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே கதவை நெருக்கிட்டே இருக்கிறாங்க, குருட்டாட்டம் பண்ணிட்டார், கதவை தேடி அழுத்து போகிறாங்க. அப்போ 2 தேவதூதர்கள் சொல்கிறாங்க லோத்துக்கிட்ட, இந்த சோதம் கோமர மக்களுடைய பாவம் மகா பாவி, அதனால கத்தர் வானத்திலிருந்து அக்கினி கந்தகத்தை அனுப்ப எங்களை அனுப்பியிருக்காரு, கத்தர் தான் அழிக்க போறாரு உங்களை காப்பாத்துறதுக்காக. ஏன்னா அதுக்கு முன்னாடி கவனிங்க, இதுல ஒரு காரியத்தை சொல்றேன். ஆபிரகாம் ஜெபம் பண்றார், ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால் உங்களுக்கு கோபம் வராது இருப்பதாக, 30 நீதிமான்கள் இந்த பட்டணத்துல இருந்தால் அழிப்பீரோ, 20 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. அப்புறம் எவ்வளவு வந்துட்டாரு, 10. சோதம் கோபுரில் 10 நீதிமான்கள் கூட இல்லை, ஒரே ஒரு நீதிமான் லோத்து மட்டும்தான் இருக்கிறார். அது கீழே அவருக்கு வரல, ஆண்டவர் கோபம் வராம 50லேருந்து 45 40 30 20 10 வரைக்கும் வந்துட்டார். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஜெபம் நடக்குது. அந்த ஜெபந்தான் லோத்துவையும் லோத்துடைய மனைவி 2 பெண் பிள்ளைகளை காப்பாற்ற 2 தேவதூதர்களை அந்த பட்டணத்துக்கு அனுப்பினார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. சோதம் கோமர சுத்து பட்டணம் 5 பட்டணத்தாரும் அழிய போறாங்க. வானத்திலிருந்து மழைக்கு பதிலாக அக்கினி இன்னும் வரப்போகுது, அக்கினியோடு கந்தகமும் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தை காப்பாற்ற அந்த இறக்கம், ஆண்டவருடைய இறக்கம், மகா இறக்கம். அவங்க தேடி தேடி கண்ணை மூடி அழைச்சி போயிட்டாங்களா, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப தேவதூதர் சொல்றாங்க, இன்னும் யாராவது இங்க இருக்காங்களா, உங்க மருமகனாவது உங்க மகளாவது இன்னும் யாராவது இருக்கா? டைம் அக்கினி கந்தகம் இருக்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார் ஆண்டவர் அனுப்புறதுக்கு. இந்த லோத்து மேல வச்ச ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு அப்படியே இருக்கும்போது மருமகன்ட்ட வந்து பேசுறாரு. அப்போனா ஆல்ரெடி 2 மகளுக்கு என்ன ஆயிடுச்சு, அங்க மேரேஜ் ஒழுங்காயிருச்சு. மருமகன்மாரை கூப்பிட்டா
அவங்கெல்லாம் பரியாசம் பண்ணாதீங்க மாமா. எங்க மழை வரப்போகுது, எங்க அக்கினி வரப்போகுது, இது வரைக்கும் இவ்வளோ சோதம் இவ்வளோ செழிப்பாக இருக்கு, என்னைக்காவது அக்கினி மழை வந்திருக்கு, மழை வந்திருக்கு, அக்கினி வந்திருக்கா, இப்படி தான் பரியாசம் பண்ணியிருப்பாங்க. அது விளக்கமாக போடலை. பரியாசம் பண்ணி அவங்களையும் ஆண்டவர் காப்பாற்றிருப்பார். நான் நினைக்கிறேன் அவங்க மட்டும் வந்திருந்தா காரியம் என்னவா மாறி இருக்கும், மாறுதலாம் முடிஞ்சிடும். கடைசியில் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் ஒரு கண்டிஷன் சொல்கிறார், எல்லாத்தையும் வாசிக்காமல் சொல்லிடுறேன், வீட்டில் போய் படிச்சுப்பார். இந்த சமபூமியில் எங்கும் நில்லாத, மலைக்கு ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப நடந்து போவாத, ஓடிப்போ போவாத, பின்னிட்டு பாராதே திரும்பாதே. தாமதிச்சுட்டே இருக்கிறாங்க. கையை பிடிக்கிறாரு, லோத்து கையை பிடிக்கிறாரு. தேவதூதர்கள் 2 பேரும் மனைவி கையை பிடிக்கிறாங்க. 2 பிள்ளைகளோட கூட பிடிச்சு என்ன செய்யறாங்க, ஏன்னா ஆண்டவரை அனுப்ப பாரு, சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்து இவங்களும் செத்து போயிடுவாங்க. அப்படி தாமதிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க லோத்து. அப்படி இருக்கும்போது கையை பிடிச்சு துரிதமா, அப்ப அவர் சொல்றாரு, மலைக்கு போக முடியாது, அதோ சோவார்ங்கிற ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு போறேன். அதுக்கு ஆண்டவர் இரக்கம் காண்பித்து அங்க போற வரைக்கும் அக்கினி கந்தகம் என்ன செய்யல, வரவே இல்லை. இப்ப படிங்க, புரியும். அதிகாரம் 19 சீக்கிரம், நேரத்தை கருதி 22, 23 சீக்கிரம். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள், நீ அந்த சோவார் ஊருக்கு அந்த போகும் மட்டும் நாம் ஒன்று செய்யக்கூடாது என்றான். ஆகையால் அந்த ஊர், அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன பட்டணம், சோவார் என்னப்பட்டது. பார்த்தீங்களா, லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன், அப்ப சாயந்தரம் வாங்கினாங்க, ராத்திரி வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்குது. அவங்களாம் வந்து கதவை நெருக்கிறாங்க, வர முடியல, குருட்டாட்டம் உண்டாயிருச்சு. துரிதப்படுத்தி ஒரு நைட்டு முழுதும் போராடி இப்ப சூரியன் உதிக்க போது, விடிய போது, அப்பதான் வராங்க. அடுத்த வசனம் படிங்க சார். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமாராவின் மேலும் கர்த்தராலே எங்கிருந்து, வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தோணான். எங்க லிட்டரலா அப்படியே மலைக்கு பார்த்தாலும் அப்படியே அக்கினி வருதுங்க. யோசிச்சு பாருங்க. அப்படியே வீடெல்லாம் எரியுது, மரமெல்லாம் எரியுது, ஆடு மாடு மேல உழுவுது, அப்படியே ஆடு மாடெல்லாம் சாகுது. அவ்வளவு செழிப்பான பட்டணம் சோதம் கோமரா, அதை சூழ்ந்த மற்ற பட்டணங்களும். ஏறக்குறைய அந்த 5 பட்டணம் அதை சூழ்ந்த சோவாரோட சேர்த்து, சோதம் கோமர் அதோட சேர்ந்து 5 பட்டணம். ஆனா இவங்க போற அந்த சோவார் ஊருக்கு மட்டும் ஒரு அந்த முட்டு விட்டுட்டு மீதி 4 பட்டணம் சோதம் கோமரோட சேர்ந்து அத்தனையும் ஆண்டவர் அழிக்கிறார். நல்லா கவனிங்க, இது நடந்த உண்மை, கட்டுக்கதை கிடையாது. இன்னைக்கும் அதுக்கு சாட்சியாக சவக்கடல், டெட்சி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டவங்க கையை உயர்த்துங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க. நம்ம போகல டூரு. சவக்கடல் எப்படிங்க உருவானுச்சு? வானத்திலிருந்து அக்னி கந்தகம் வந்துதான் இன்னைக்கு சாட்சியா. பைபிள் 199 அல்ல, 100 உண்மை என்பதற்கு சோதம் கோமராவில் அக்னி விழுந்ததுக்கு சாட்சியாக இன்னைக்கு டெட்சி, உப்பு கடல். அது நல்ல கடலா இருந்தது, அது ஏரின்னு சொல்லுவாங்க, பெருசா இருந்ததுனால கடல்ங்கிறாங்க. நல்ல தண்ணியா தான் இருந்துச்சு. இந்த அக்கினி கந்தகம் எல்லாம் போய் அது உப்புத்தன்மை அதிகம் ஆகி இன்னைக்கும் ஒருவேளை கத்திரி சித்தமான டூர் போனீங்கன்னா அந்த கடல்ல போய் நீங்க அப்படி படுத்தீங்கன்னா படுத்துக்கிட்டே நியூஸ் பேப்பர் படிக்கலாம், படுத்தாலும் மிதக்கலாம். பக்கத்தில் கைவிட்டு சொல்லுங்க, என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு வாங்க, டெட்சியை போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கும் போய் அந்த மண்ணெல்லாம் எடுத்து பூசிக்கிறாங்க ஃபாரினர், சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சேர்த்து எடுத்து பூசிக்கிட்டு அங்கே போய் தண்ணியில் தான் உள்ளே போக முடியாதா, அப்படியே எல்லாம் மிதக்கிறாங்க. நியூஸ்லலாம் பாருங்க, டெட்சின்னு போட்டு பாருங்க. பக்கத்துக்கிட்டே ஒரு ஆள் பார்க்குறேன், பேப்பர் படிக்கிறாரு படுத்துக்கிட்டே. இன்னைக்கு படுத்துட்டு படிக்கலாம் ஆயா, ஆனால் அது வந்தது நோக்கம் என்னது, அது எச்சரிக்கை தெரியல. டூராக போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு மனுஷர். அந்த டெட்சி எப்போ உருவானுச்சு? வானத்திலிருந்து அக்கினிங்க சோதம் கோமரை அழிக்கும் போது தான்
இந்த காரியமும் நடந்து. இன்னைக்கு அகழ்வு ஆராய்ச்சியாளர்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு லோத்து மனைவி உப்பு தூணா இருக்கிறத என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. பாருங்க, எல்லாமே திரும்பி பார்க்காம போறாங்க. யாரு போறா? லோத்து போறாரு. லோத்துடைய 2 பெண் பிள்ளைகள், பேர் போடல, பெண் பிள்ளைகள் போறாங்க. அம்மாவும் போறாங்க, மிஸ்ஸஸ் லோத்து. சில பேரெல்லாம் ஆண்டவர் எழுதி வைக்கல. மிஸ்ஸஸ் லோத்துக்கு கண்ணு தான் சோபாருக்கு போதே தவிர காலும் இருதயமெல்லாம் எங்க இருக்கு? பின்னாடி. ஐயோ, இத்தனை ஏக்கர் நிலம் வாங்கினோமே, இவ்வளவு ஆடு மாடு இருந்துச்சே, இவ்வளவு நகை பொண்ணு இருந்துச்சே, இவ்வளவு, இதெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுக்க வல்லவர். ஒரு அல்லையா சொல்லாமா? இதெல்லாம் இழந்தாலும் திரும்ப கொடுக்க வல்லவர். அந்த வல்லவர் மேல விசுவாசம் இல்லாம பின்னிட்டு பார்க்க கூடாதுன்னு சொன்னோன்னே, இன்னைக்கு என்னன்னா எதை செய்யக்கூடாதுங்கிறோமோ அதான் செய்வாங்க. நீங்க பாருங்க, நீங்க இதெல்லாம் போனீங்கன்னா பூவை தொடாதீங்கம்பாங்க, அப்பதான் தொட்டு பார்ப்பாங்க. சிலையை தொடாதீங்கம்பாங்க. டூர் போகும்போது பாருங்க, இந்த சிலையை என்ன செய்யக்கூடாது, தொடாதான்னு சொல்லுவோம். அதான் மனுஷன் என்னன்னா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதுதான் செஞ்சு பார்த்தா என்ன. அதான் பின்னிட்டு பாராதன்னாரு. லோத்து பின்னிட்டு பார்க்கல, லோத்து 2 பெண் பிள்ளைகள் பின்னிட்டு பார்க்கல. ஆனா லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்தோன்னா அப்படியே உப்பு தூணா இந்த வசனம். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் லோத்தின் மனைவியை, கிரேஸ் ஐபிஎஸ் சபையாரே, லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ரிமெம்பர், நினைத்துக் கொள்ளுங்கள் லோத்தின் மனைவியை. திஷ்டாந்தமாய் ஆண்டவர் யூதா புத்தகத்தில் ஆண்டவர் 3 காரியத்தில் ஒரு காரியத்தை தியானித்தார். சோதம் குமார் பட்டணம் அழிச்சத காரணம். அப்ப இறுதி எல்லாம் அங்கதான் இருந்துச்சு. செய்தியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் திரும்ப சோவாருக்கு போக மலைக்கு தான் போறாங்க. அதை முன்னாடியே போயிருக்கலாமே. நான் கேட்குறேன், இந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த பாவத்தை செய்ய சொல்லி கொடுத்தது யார்? அன்னைக்கு ஒரு அம்மா கத்தருக்குள் மரிச்சிட்டாங்க. பாஸ்டர், பைபிள்லையா இப்படிலாம் எழுதியிருக்கு, இது பரிசுத்த வேதாகமா தானே? அப்போ நான் சொன்னேன், பரிசுத்த வேதமாக இருந்தால் தானே அவங்களுடைய நிறைவையும் எழுதியிருக்கு, குறைவையும் எழுதியிருக்கு. எதுவும் பொய் சொல்லல. அவங்க நடந்த சம்பவத்தை அப்படியே எழுதியிருக்கு. நமக்கு அது அருவருப்பா இருந்தாலும் அது உண்மை. அந்த பாவத்தை செய்யாதபடி நம்ம எச்சரிக்கையா இருக்கதான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, எழுதி. எங்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தகப்பனால கற்பமானதை? ஒரு சில இடத்துல ஆனால் நடந்திருக்கலாம். அந்த மிருக சுபாவம் இன்னைக்கும் சில இடத்துல இச்சையாவி பிடிச்சு நடக்குது. சில இடத்துல நியூஸ்ல கேள்விப்படுறோம். இவங்களுடைய தப்பு கணக்கு பாருங்க, மாப்பிள்ளையே கிடைக்காதான். யார் சொன்னா? பூமியில ஒரு மாப்பிள்ளை கூட கிடைக்காது. நம்ம சந்ததி என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். ட்ரிங்கு குடிப்போம். இந்த ட்ரிங்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? இப்போ அப்பாவுக்கு என்ன கொடுக்குறாங்க, மதுவை கொடுக்குறாங்க. என்னன்னே தெரியாம, மகள்னே தெரியாம அந்த பாவத்தை அவர் செஞ்சிடறார். லோத்து மேல தவறு இல்லை, 2 பெண் பிள்ளைகள் மேலதான் தவறு. கற்பம் ஆயிடுறாங்க. தான் செஞ்சது இல்லாம அப்பயாவது மனசாட்சி பாதிக்கப்படாம, நானும் செஞ்சிட்டேல்ல தங்கச்சி நீயும் அதே பாவத்தை செய்யணும், மறுபடியும் ட்ரிங்க கொடுத்து அவளும் அப்பாவோட அந்த தப்பான உறவு கொண்டு, அங்கத்தான் அம்மோன் மோவாப் சந்ததி எங்க வந்தது, லோத்து சந்ததியில தான் வந்தது. புரியுதுங்களா? அவங்களாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மோவாப் அம்மோன் சந்ததியில் துணிகரமான பாவத்தை செஞ்சு தகப்பனால கர்ப்பம் ஆகி, அதான் அதை ஆபிரகாம் சந்ததியை எடுத்துக்கொள்ளுங்க. ஆப்போசிட் ஆண்டவர் எவ்வளவு ஆசிர்வதிச்சா. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த செய்தி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கும். பயமுறுத்த சொல்லல, நடந்த சம்பவம். மறுபடியும் யூதா புத்தக வசனத்தை வாசித்து நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாமா? மறுபடியும் யூதா வாங்க, 7வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அப்படியே சோதம் கோமரா பட்டணத்தார்களும் அவைகள் சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய ஆக்கினியின் ஆக்கினை அடைந்து திஷ்டாந்தமாக அவங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கும் டெட்சி சவக்கடல் நமக்கு திஷ்டாந்தம். லோத்துடைய இந்த செய்தி நமக்கு எச்சரிப்பு. லோத்துடைய நல்ல சுபாவத்தை சொன்ன பார்த்தீங்களா, ஊழியக்காரர் வரவேற்கு அதெல்லாம் செய்யணும். இந்த தீய சுபாவங்கள், லோத்துடைய பிள்ளைகள் செஞ்ச தீய சுபாவம், அந்த சோதம் கோமர மக்களுடைய பாவங்கள், விபச்சாரம், வேசித்தனம், சாப்பாட்டு பிரியர்களாக, பெருமை உள்ளவர்களாக, ஆகார திரைச்சி உள்ளவர்களாக, ஏழை ஜனங்களை அற்பமாக நினைக்கிறவங்கள, தான் வந்த கஷ்டத்தை நினைக்காம தான் ஏழையாக இருந்ததை மறந்துட்டு இன்னைக்கு பணம் வந்த பிறகு மற்றவர்கள் அற்பமாக நினைக்கிற தீய சுபாவம் திருச்சபை மக்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது, எனக்கும் உங்களுக்கும். இதுதான் இன்னைக்கு தீர்க்க தரிசன வார்த்தை. ஒரு அல்லையா சொல்லாமா? நல்ல சத்தமாக சொல்லலாமா? இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு கர்த்தர் உங்களை என்ன செய்வார்,
ஆசீர்வதிப்பா. சரீரம் பரிசுத்தமானது, இது தேவாலயம். உபச்சாரம் செய்ய, உபச்சாரத்தை குறித்து நிறையா வசனம் இருக்கு, எனக்கு எடுக்க நேரம் இல்லை. உபச்சாரம் நரகத்துக்கு கொண்டு போயிடும், வேசித்தனம் நரகத்துக்கு கொண்டு போயிடும், ஓரின சேர்க்க நரகத்துக்கு கொண்டு போயிடும், பண பிரியம் நரகத்துக்கு கொண்டு போயிடும், செல்வ பிரியம் நரகத்துக்கு கொண்டு போயிடும், செல்வம் தேவை, ஆகார திரைச்சி நரகத்துக்கு கொண்டு போயிடும், ஏழைகளை கவனிக்கலன்னா நம்மளை நரகத்துக்கு கொண்டு போயிடும், நரகத்துக்கு கொண்டு போயிடும். உபச்சாரி அருமையான உயிரை வேட்டையாடுகள். ஸ்திரியுடன் உபச்சாரம் செய்கிறவன் மதிக்கட்டவன் என்று வேதம் சொல்லுகிறார். உபச்சாரம் உண்டு பண்ணுகிற அவயங்களை ஜபத்தில் தான் அழிக்கணும். இச்சை சரீரத்தில் வரும், சரீரம் இருக்கிற வரைக்கும் இச்சை வரும் சரீரத்தில். நம்ம தான் இச்சையை என்ன செய்யணும்? மேற்கொள்ளணும். கண்ணில் இச்சை வரும்போதே பொல்லாத பிசாசைன்னு சொல்லணும். நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறேன், சகோதரிமார்களே, இச்சை வராமல் இருக்க மூத்தவர்களை அண்ணனா பாருங்க, இளையவர்களை தம்பியா பாருங்க, இன்னும் வயசானவங்களை அப்பாவா பாருங்க. பிரதர், உங்களுக்கு இச்சை வராமல் இருக்க சகோதரிமார்கள் அக்காவா பாருங்க, தங்கச்சியா பாருங்க, இன்னும் இளையதா இருந்தால் மகளா பாருங்க. இப்படி இருந்தால் இச்சையவே வராது. ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்க சத்தம்மா. இதுதான் இச்சையை மேற்கொள்ள வழி. உபவாசம் இருந்து அந்த கிரியைகளை என்ன செய்யணும்? அழிக்கணும். இது சரீரம், இது தேவாலயம். ஆண்டவர் நல்ல மனைவியை கொடுத்துருக்காரு, கணவனை கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நீங்கள் சந்தோஷமா இருங்க. அதை தவிர மாற்று உறவுகளுக்கு என்ன செய்யக்கூடாது. இது இன்னைக்கு சபையிலையும் ஒரு சில பேர் தவறு பண்றதுனால சபையின் நாமம் என்ன செய்யப்படுகிறது? தூஷிக்கப்படுகிறது. இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. எல்லாரும் செய்யாவிட்டாலும் ஒரு சிலர் செய்யறது. ஏன்னா கொரிந்து சபையிலேயே ஒருத்தன் அப்படி இருந்தான். யாரை வச்சிட்டு இருந்தான்? படிக்கவே இல்லையா? சொந்த தாய ஒருத்தன் யாரை வச்சுக்கிட்டு இருந்தான்? புறஜாதிகள்கிட்ட கூட சொல்லப்படாத விஷயம் கொரிந்து சபையில நடந்தது. ஏன்னா அந்த ஆவி, சோதம் கோமர ஆவி யாரையும் விடாது. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாரோடையும் பேசணும், ஃப்ரீயா இருங்க, நல்லா ஓப்பனா இருங்க, நல்லா கள்ளங்கப்படலாம இருங்க. அக்காவா பாருங்க, அண்ணனா பாருங்க, தம்பியா பாருங்க, பாசம் என்ன தகப்பனா பாருங்க. நான் உங்களை மகனா மகளா பார்க்குறேன். சிஸ்டர், இங்க எத்தனை வயசு உங்களுக்கு இருந்தாலும் செல்லாமேரி அம்மா, நீங்க எனக்கு மக தான், ஆனால் நீங்க என் மக மாதிரி இருக்கங்கிறீங்க. வயசுக்கு வேணா நீங்க சொல்லலாம், நீங்க எனக்கு மக தான். இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் ஆவிக்குரிய பிள்ளைகள். மகனா மகளா நான் பார்க்க, நீ எங்க அப்பாவா பாருங்க, ஆவிக்குரிய தகப்பனா பாருங்க. மற்றவங்களை யார் பார்த்தாலும் அப்படி நீங்க இருங்க. உங்களுக்குன்னு ஆண்டவர் அனுபவிக்க கொடுத்துருக்காரு குடும்பத்தில், அதுல சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பா. இந்த செய்தி எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? அப்படி எழுந்து நிற்கலாமா? பாஸ்டம்மா முன்னாடி வாங்க, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு காணிக்கை எடுக்கலாம். மேலே வாங்க, வந்து மைக்கில் வந்து ஜெபம். எல்லாரும் கண்ணை மூடலாமா? ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த சோதம் கொமரை போல இங்கே இந்தியா இருக்குது, தமிழ்நாடு இருக்குது, நம்ம இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர், இந்த பாவங்கள் எல்லாம் மகா பாவிகளாக இருந்தாங்க. இது சபையில் இருக்கக்கூடாது, பொது ஜனங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. இன்னைக்கு யூதா புத்தகத்தில் எச்சரிக்கையாக அந்த காரியத்தை எங்களோடு கண்ணை மூடலாம்ப்பா. பிள்ளைங்களா கண்ணை மூடுங்கப்பா. சின்ன பிள்ளைகளா இருக்கீங்க, எல்லாரும் கண்ணை மூடலாம். பாசமா ஜெபம் பண்ணுவான். கண்களை மூடலாம், ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களை எல்லாரையும் ஆலயத்தில் கூட்டி சேர்த்து ஆண்டவரையுமே தொழுது கொள்ள, பணிந்து கொள்ள, ஆராதிக்க ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தா அநேக காரியங்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னது போல் ஆண்டவரே, இந்த சோதம் குமார பட்டணத்தினுடைய காரியங்களை எங்களுக்கு விளக்கி காட்டினீர். ஆண்டவரே கர்த்தா, இந்த அருவருப்பான காரியங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே எல்லாம் தேவை ஆண்டவரே, வீடு ஆண்டவரே குடும்பம் எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உம்மை கனப்படுத்த ஆண்டவரே உமக்கென்று வாழ அந்த உலகத்தில் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லோத்தின் நாட்கள் நடந்தது போல இப்பொழுதும் நடக்கிறது. லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே எல்லாம் எங்களுக்கு எச்சரிப்பாய் நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதை நாங்கள் கவனித்து நடக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவ கிருபை சிந்தையை தந்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய கருத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக, நல்ல சரீரத்தில் சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்து பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென்.